ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापिनं येन भूतले स्वयं रूपगदामाह्यं तदादे स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितांस। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नमो ओं विष्णुपदाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते जय पताक स्वामिनिधि नामिने। नमो आचार्य पादाय निधाय कृपपदायिने गौरगतदामदाय नगर ग्रामतारिणे। नमो ओं विष्णुपदाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी वाचात्य देशधारिणे। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। இன்னைக்கு காண்டம் 1 அத்தியாயம் 13 பதம் 22। ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய। अन्तःपुरैवतिरो मन्त प्रज्ञाश्च साम्परदम् वीचीर्न तन्तो मन्ताग्नि सराह कवम् उद्वहन्। हरे कृष्णा। यार படிக்கிறீங்க மாதாஜி? படிக்கிற மாதாஜி? படிங்க மாதாஜி। மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பில்லா பிரபாதே கி ஜெய் மாதாஜி। தண்டவத் பிரணாம்ஸ் மாதாஜி। தண்டவத் பிரணாம்ஸ் மாதாஜி। ஹரே கிருஷ்ணா। பிரணாம்ஸ் மாதாஜி। பிரணாம்ஸ் மாதாஜி சொல்லல் மறந்து சாரி மாதாஜி। பரவாயில்ல। ஹரே கிருஷ்ணா। ஹரே கிருஷ்ணா। ஹரே கிருஷ்ணா மாதாஜி। பிறப்பிலிருந்தே நீங்கள் குருடர். சமீப காலத்திலிருந்து உங்களுக்கு காதும் சரியாக கேட்கவில்லை. உங்களுடைய ஞாபக சக்தி குறைந்து விட்டதுடன் புத்தியும் தடுமாறுகிறது. உங்களுடைய பற்கள் தளர்ந்து விட்டன. உங்களுடைய கல்லீரல் பாதிப்படைந்துள்ளது. மேலும் உங்களுக்கு இருமல் சளி தொல்லையும் இருக்கிறது. பொருளுரை. திருராஷ்டிரம் காணப்படும் முதுமைக்கான அறிகுறிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக சுட்டி காட்டப்பட்டது. மரணம் சமீபித்து விட்ட போதிலும் முட்டாள்தனமாக அவர் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் இருப்பதும் அவருக்கு உணர்த்தப்பட்டது. திருராஷ்டிரம் உடலில் விரலால் சுட்டிக்காட்டப்பட்ட அறிகுறிகள் அபசய அல்லது மரணத்திற்கு முன் ஏற்படும் ஜட உடலின் சீரழிவு எனப்படுகிறது. உடல் பிறந்து வளர்ந்து சில காலம் இருந்து பிற உடல்களை உற்பத்தி செய்து படிப்படியாக தேய்ந்து பிறகு அற்று போகிறது. ஆனால் தங்களுடைய குழந்தைகள், சமூகம் மற்றும் நாடு போன்றவை தங்களை காப்பாற்றும் என்ற எண்ணத்துடன் அழியக்கூடிய உடலை நிரந்தரமாக வைத்திருக்க விரும்புகின்றனர். முட்டாள்தனமான இத்தகைய எண்ணங்களை கொண்டுள்ள இவர்கள் நிறையற்ற ஆழ்ந்து தற்காலிகமான இவ்வுடலை தாங்கள் இழந்துவிட வேண்டியிருக்கும் என்பதை முற்றிலும் மறந்து விடுகின்றனர். இவர்களுடைய நித்திய சொரூபத்தையும் முக்கிய கடமையை மறந்து நிலையற்ற செயல்களில் இவர்கள் சுறுசுறுப்பாக ஈடுபட்டுள்ளனர். விதுரரை போன்ற மகான்களும் முனிவர்கள் உண்மை நிலையை உணர செய்வதற்காக இத்தகைய மூடர்களை அணுகுகின்றனர். ஆனால் இத்தகைய சாதுக்களும் மகான்களும் சுயநலத்திற்காக பிறரை அண்டி பிழைப்பவர்கள் என்றெண்ணி இம்மூடர்கள் சாதுக்களின் பேச்சை கேட்க மறுத்து விடுகின்றனர். எனினும் தங்களது புலன்களை திருப்திப்படுத்தக்கூடிய பெரிய அளவிலான சாதுக்களையும் பொய் துறவிகளையும் இவர்கள் வரவேற்கின்றனர். விதுரர் திருராசன் தீய உணர்வை திருப்திப்படுத்துவதற்காக வந்த ஒரு சாதுவல்ல. வாழ்வின் உண்மையான நிலையையும் இத்தகைய பேராபத்துக்களில் இருந்து எப்படி ஒருவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதையும் அவர் சரியாக சுட்டிக்காட்டினார். ஹரே கிருஷ்ண மாதா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இங்க விதுரர் எதற்காக வந்திருக்கிறார் அப்படின்னா, சில சமயம் உண்மை சுடத்தான் செய்யும். பொய் பேசினா அது ரொம்ப ஜோடனையா இருக்கும், அலங்காரமா இருக்கும். நீங்க ரொம்ப அழகா பாடுறீங்க, பாடாதவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு பாடுறவங்களை கூட நீங்க ரொம்ப அழகா பாடுறீங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க நல்லா திறமையா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு உடனே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்.
ஆனா உண்மையில அந்த குறைய சுட்டி காட்டினா இந்த இந்த இடத்துல நீங்க இப்படி கரெக்ட் பண்ணணும். நீங்க அழகா இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அழகுங்கிறது ஆத்மாவுக்கு ஆத்மா வந்து உண்மையானது. அழகுங்கிறது புறத்தோற்றம். இந்த உடம்போட அழகு நம்மளுக்கு எப்போ கை 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 வராது. அது வந்து முதுமை ஆயிரும். நம்மளுக்கு முதுமை அடைய அடைய பல சிம்டம்ஸ் தெரிய வரும். கை கால் நரம்பு எல்லாம் ஓஞ்சு போகும். வெள்ளை முடி வரும். காது கேட்காம போகும். கண்ணு தெரியறது கொஞ்சம் கொஞ்சமா பார்வை மங்கும். இப்படி உறுப்புகள்ல எல்லாத்துலயுமே நம்மளுக்கு கோளாறு ஏற்பட தொடங்கும். இது மாதிரி இங்க விதுரர் சுட்டி காட்டுறாரு திருதராஷ்டிரனுக்கு, உங்களுக்கு வந்து கல்லீரல் சரியில்லை, உங்க பார்வை மங்கி இருக்கு, உங்க நடை தளர்ச்சி ஆயிருக்கு, இப்படியெல்லாம் சுட்டி காட்டி இனியும் நீங்கள் வந்து அரண்மனை சுகபோகத்துல திளைத்திருக்கலாம்னு நினைக்காதீங்க. ஒரு பக்கத்து ஊருக்கு போறதா இருந்தா கூட ஒரு 2 நாள் போடுறோம் அப்படின்னா அதுக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி இருந்தே நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். என்னென்ன வேணும். நீங்க இங்கிருந்து ஒரு ஹிமாலயா டூர் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, டெல்லி வரைக்கும் போறீங்கன்னே வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து சோப்பு டப்பா, சீப்பு டப்பா, பவுடரு, ட்ரெஸ்ஸஸ், குளிர்காலமான அங்க குளிருக்காக ஸ்வெட்டரு எல்லாம் கலெக்ட் பண்ணி சுட்கேஸ்ல கரெக்டா இருக்கா எழுதி வச்சு கரெக்ட் பண்ணி அதை எடுத்துட்டு போவோம். ஒரு 10 நாள் டூருக்கே இவ்வளவு அரேஞ்ச் பண்றனாமா இந்த உடலை விட்டு இந்த ஆத்மா பிரிந்து பகவான்கிட்ட போகணும் அப்படின்னா எவ்வளவு பிளான் பண்ணணும். அப்ப இது யோசிக்க வேண்டிய விஷயம். ஒரு சின்ன டூருக்கே நாம வந்து ரொம்ப அலப்பறை பண்றோம். அதை எடுக்கணும், இது எடுக்கணும், புதுசா ட்ரெஸ் எடுக்கணும், நான் அங்க போய் கூலிங் கிளாஸ் போட்டுக்கணும், அங்க செப்பல் வந்து நீட்டா இருக்கணும் அப்படின்னு எவ்வளவோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றோம். அப்போ இது எல்லாம் நம்ம வந்து இந்த உடலை விட்டு போகும்போது ஒரு பெரிய யாத்திரை முடிஞ்சு ஒரு புனிதமான இடத்துக்கு போறோம் தாம். அது தாமுக்கு போகணும்னா நம்மளோட பேக்கேஜ் எப்படி இருக்கணும் நினைச்சு பாருங்க. அப்போ ஒரு நம்மளோட சொந்த இடத்துக்கு போக போறோம். அந்த இடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு குவாலிட்டி வேணும், அது எல்லாம் நாம கெயின் பண்ணணும். நாம கையில எடுத்துட்டு போறது ஒண்ணும் கிடையாது, காதற்ற ஊசியும் வராதுகன்னு கடைவழிக்கேன்னு. ஆனா இந்த ஆத்மாவை எடுத்துட்டு போகணும்னா அதுக்கு என்னெல்லாம் நாம செய்யணும், ஆன்மீக உடல் எடுக்கிறதுக்கு நாம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கறத நல்லா மனசுல பதிய வச்சுக்கணும். அதுதான் இங்க விதுரர் வந்து திருதராஷ்டிரன் சொல்றாரு, போய் தவம் பண்ணு போ, இங்கேயே சாப்பிட்டுட்டு உண்ணுவது, உறங்குவது, உடலுறவு கொள்ளுவது, தன் உடலை பராமரித்துக் கொள்வது. உடலை என்னதான் பராமரிச்சாலும் அதுக்கு என்ன ஆகும், வயசாயிட்டே தான் போகும். ஒவ்வொரு அஸ்தமனம், சூரியனோட அஸ்தமனத்தின் போது நம்ம ஒரு நாள் கழிஞ்சு அப்படியே போயிட்டே இருக்கு. சிறு வயதுல இருந்து நம்ம 6 விதமான மாற்றங்கள் பாக்குறோம். அந்த 6 விதமான மாற்றங்கள் கடைசியா முடியும் போது மரணம் என்ற நிலையில நம்மளுக்கு இந்த உடலை விடுத்துட்டு அடுத்த உடலுக்கு போறோம். அப்ப அடுத்த உடல் சரி, நான் கோலோகத்துக்கு போகலினாலும் பரவாயில்ல, ஏன்னா கோலோகங்கிறது ரொம்ப கடினமா இருக்கு. சரி, கோலோகத்துக்கு போகலினாலும் பரவாயில்ல, நான் அடுத்த உடல்லையாவது ஒரு நல்ல இடத்துக்கு போகணும், நல்ல உடல் எடுக்கணும், மனித உடலாவது கிடைக்கணுங்கிறது ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. அதுக்காவது ட்ரை பண்ணணும். ஏன்னா ரஜோகுணத்துல தமோ குணத்துல இருக்கிறவங்க அதுக்காக நாய் உடலையோ இல்ல எலியோட உடலையோ எறும்போட உடலையோ எடுத்துடக்கூடாது. அடுத்த ஸ்லோகம் பதம் 23. அஹோ மஹீயசி யஜ்ஜந்தோ ஜீவிதாச யதா பவான் பீமாவவர்ச்சிதம் பிண்டம் ஆதத்தே கிருஹ பாலவத். ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க மாதாஜி? நான் படிக்குவேன் மாதாஜி. படிங்க. பதம் 23. அகோ மகிஷதி தந்தோர் ஜீவிதா சகா ஜீவிதசா சாயதா பாவான் பீமா பவவர்ஜிதம் பிண்டம் ஆததே கிருஹ பாலவத். பக்திவேதாந்த சுவாமி சீல பிரபுபாதருக்கு மொழிபெயர்ப்பு பொருளுரை. ஐயோ, ஒரு ஜீவராசிக்கு ஒரு உயிர் வாழும் ஆசை எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக உள்ளது. அதனால் அல்லவா நீர் ஒரு வீடு காக்கும் நாய் போல் வாழ்ந்து பீமன் உண்ட மிச்ச உணவை ஏற்றுக்கொள்கிறேன். பொருளுரை. சாது ஒருவர் அசுரர்கள் அல்லது செல்வந்தரின் செலவில் சுகமாக வாழ்வதற்காக அவர்கள் முகத்துதி செய்யக்கூடாது.
சாது ஒருவர் வாழ்வின் அப்பட்டமான உண்மையை பற்றி குடும்பத்தினரிடம் கலந்துரையாட வேண்டும். இதனால் பௌதிக வாழ்வில் அபாயத்தை பற்றி அவர்கள் உணரும் நிலைக்கு வரக்கூடும். குடும்ப வாழ்வை பற்றி கொண்டே முதியோருக்கு திருதராட்சர் ஒரு முன்னுதாரணமாவார். உண்மையாகவே அவர் பிழைக்க வழியில்லாத நிலையில் இருந்தார். என்றாலும் பாண்டவர்களின் வீட்டில் அவர் சுகமாக வாழ விரும்பினார். துரியோதனன் மற்றும் துச்சானந்தன் ஆகிய திருதராஜரின் இரு முக்கிய மகன்களை கொண்டதால் குறிப்பாக பீமன் இங்கு குறிப்பிடப்படுகிறார். துஷத்தனத்தால் கெட்ட பெயர் எடுத்த இவ்விரு செல்ல பிள்ளைகளையும் பீமன் கொண்டதால் அவர் இங்கு முக்கியமாக குறிப்பிடப்படுகிறார். பாண்டவர்களின் வீட்டில் திருதராஜர் வாழ்ந்து வந்தது ஏன்? அவமானம் ஏற்படக்கூடும் என்ற நிலையிலும் சுகபோகமான வாழ்வை தொடர வேண்டும் என்ற அவரது ஆசையை இதற்கு காரணமாகும். இவ்வாறாக ஒரு ஜீவராசி தொடர்ந்து வாழ விரும்புகிறான். ஜீவராசி ஒரு நித்திய ஜீவன் என்பதையும் உடல் மாற்றத்தை அவன் விரும்பவில்லை என்பதையை இது சுட்டு காட்டுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு சிறை வாழ்வு அனுபவத்திற்காக ஒரு குறிப்பிட்ட உடல் ஜீவனுக்கு வழங்கப்படுகிறது என்பதையும் பற்பல பிறவிகளுக்கு பிறகுதான் மனிதன் உடல் வழங்கப்படுகிறது என்பது முட்டாள் மனிதனுக்கு தெரியவில்லை. தன்னுணர்வு பெற்ற பரமபதத்தை அடைவதற்காகவே மனித உடல் வழங்கப்படுகிறது. ஆனால் திருதராஜர் போன்றவர்கள் பொருள்களை உள்ளபடி காணாதால் சுகபோக வாழ்வுக்காக திட்டம் முயல்கின்றனர். குருடனான திருதராட்சர் எல்லா விதமான துரதேசங்களுக்கு இடையிலும் சுகபோகமாக வாழ வேண்டும் என்று தொடர்ந்து எதிர்பார்க்கிறார். இத்தகைய குருடுகளில் அறியாமையிலிருந்து தட்டி எழுப்பி பரமபதத்தை சென்றடைய அவர்களுக்கு உதவுவதற்காக விதுரரை போன்ற சாது இருக்கிறார். அங்கு சென்ற பின் துன்பம் நிறைந்த இந்த ஜடவலிக்கு திரும்பி வர இருவரும் விரும்புவதில்லை. மகாத்மா விதுரரை போன்ற ஒரு சாதுவிடம் எவ்வளவு பொறுப்புள்ள ஒரு கடமை ஒப்படைக்கப்படுகிறது என்பதை நம்மால் கற்பனை செய்து காண முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. இப்ப இங்க வந்து விதுரர் நம்மளுக்கு மிக பெரும் உண்மையை அவருக்கு சொல்லுவதன் மூலம் நம்மளுக்கு எல்லாருக்குமே சொல்றாரு. அதாவது இந்த உடல் எடுத்தவங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு இந்த உடலை விடுத்து மறைய போவது உறுதி. அப்ப மரணத்திற்கான ஏற்பாட்டை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இதுல உறுதிப்படுத்தப்படுது. ஏன்னா இங்க பாண்டவர்கள்ல பீமன் மிகவும் பலசாலி. அவர் தான் வந்து துரியோதனன் துச்சாதனன் எல்லாத்தையும் அழிக்கிறாரு. அப்போ தன்னுடைய மகன்களை கொன்றவரோட வீட்லயே நீ உண்டுட்டு சுகபோகமா வாழ விரும்புறையே, இதை விட கேவலம் என்ன இருக்கு? ஏன்னா நீ பெத்த குழந்தைன்னு நினைக்கிற, ஜட ரீதியா பார்த்தாலும் நீ பெத்த குழந்தைங்கன்னு நினைச்ச. அவங்களுக்கு வந்து பாண்டவர்களுக்கு ரொம்ப துரோகம் பண்ணின, அவங்கள அரக்கு மாளிகையில வச்சு தீ வைக்க நினைச்ச, அவங்களுக்கு சரியா அவங்களுக்கு இடம் கொடுக்கல, இன்னும் பல கெடுதல்கள் எல்லாம் நீ பண்ணிட்டே இருந்த. ஆனா இப்போ யுதிஷ்டர் வந்து அவரை மிக உயர்ந்த நிலையில ராஜா அப்படிங்கிற நிலையிலேயே வச்சு டெய்லி போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம், காலையில எந்திரிச்ச உடனே அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவார். அப்போ அந்த ஒரு புகழ் பெருமை உனக்கு மறுபடியும் இருக்குதுன்றதுக்காக நீ இங்கேயே வெக்கங்கட்டு நீ இங்கேயே சாப்பிட்டுட்டு இருப்பியா நாய் போல? ஏன்னா நாய்க்கு ஒண்ணும் தெரியாது. நாய் வந்து பகவானோட நாமம் சொல்லவும் தெரியாது, ஆத்மா நான் என்னன்னு தெரியாது, இந்த ஆத்மாவை எங்கு கொண்டு செல்லுவது அப்படிங்கிறது நாய்க்கு தெரியாது. ஆனா மனித உடல் எடுக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த ஆத்ம ஞானத்தை வளர்த்து கொண்டு அதன் பிரகாரம் அவங்க இந்த ஆத்மாவை இந்த 9 வாயில் கொண்ட குடிலில் இருந்து எப்படி விடுவிப்பது என்பதை தெரிந்து கொண்டு விதுரர் போன்ற தூய பக்தர்களிடம் அதை கேட்டு தெளிவு பெற்று ஒரு குருவை அணுகி குருவிடம் அதை கேட்டு ஆராய்ந்தறிந்து அதன்படி நடந்து நாம கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொண்டு நாம பகவானோட லோகத்துக்கு போகணும். ஏன்னா பகவானோட லோகம் எப்படிப்பட்டது? நான் தத் பாச்சியதேஷியோ நஷாங்கோ நான் பாவக எக்கத்வா நான் நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம எக்கத்வா நான் நிவர்த்தந்தே. யார் அங்கு போனால் மீண்டும் இங்கு திரும்பி வருவது கிடையாதோ அந்த மாதிரி ஒரு லோகத்திற்கு நாம புறப்பட தயாராக வேண்டும். ஏன்னா சுகபோகமான வாழ்வை நம்பி நிறைய பேரு இங்க அதுக்காகத்தான் தொடர்ந்து நாய் மாதிரி வாயில நொர வர போராடிட்டு இருக்காங்க. என்னதான் சுகபோகத்தை நீங்க ஏற்படுத்தினாலும் அது நிரந்தரம் அல்ல. ஏன்னா வயதாகிறப்போ உங்களுக்கு என்ன நோய் வரும்னு தெரியாது, என்ன அட்டாக் ஆகுன்னு தெரியாது. பதம் பதம் எத் விபதாம் ந தேஷாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அடியும் இந்த ஜட உலகில் மிகவும்
அபாயகரமானது. அதனால இந்த உலகுல வந்து நாம வாழறது, சந்தோஷமா வாழ்றது இயலாத காரியம். ஏன்னா நாமெல்லாம் பகவானோட பார்ட் அண்ட் பார்சல், நுண்ணிய அங்கம். ஆனா அந்த நுண்ணிய அங்கத்துணுக்கு என்ன நினைக்குது? பகவானைப் போல பெரும் இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறது. சாத்தியமா பாருங்க. அதாவது ஒரு ஒரு இமயமலை அளவு, ஒரு பெரிய இமயமலை அளவு ஒரு ஒரு பாறை குவியல் இருக்கு. ஆனா ஒரு சின்ன ஒரு மணல் நினைக்குது, இந்த பாறையை போல நான் பெருசா ஆகணும் அப்படின்னு. அது இயற்கையிலேயே சாத்தியம் கிடையாது. அது மாதிரிதான் இந்த மானிடர்களான நாம என்ன பண்றோம்? பகவானை போல பெரும் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். நானே ராஜா, நானே கட்டுப்பாட்டாளன் அப்படின்னா இயற்கை நம்மளுக்கு கட்டுப்படாது. பகவான் நினைச்சா இரவை பகலாக்கலாம், பகலை இரவாக்கலாம், இன்னும் என்ன வேணா செய்யலாம். ஏன்னா அவருக்கு அது அந்த திறமை இருக்கு, அவருக்கு எல்லா சக்திகளும் இருக்கு, நம்மளுக்கு இல்ல. ஆனா நாம நினைக்கிறோம் இந்த செயற்கை மழையை பெய்வித்து நான் இந்த வானத்துல எல்லாம் சில ஆசிட் சில கெமிக்கல் எல்லாம் தூவி செயற்கை மழையை பொழிவிக்கிறாங்க. இப்ப அரேபியன் கண்ட்ரீஸ்ல உள்ள அப்படித்தான் பண்ணி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மாளாத வெள்ளம். ஏன்னா பேராசை, ஆசை பாருங்க பேராசையாக மாறி இன்னைக்கு வெள்ளத்துல மிதக்குது அந்த அரேபியன் கண்ட்ரி. அப்போ ஒரு இயற்கையை நம்மளால தோற்றுவிக்கவும் முடியாது, அதை தடுக்கவும் முடியாது. ஒரு சுனாமி வந்தாலோ இப்போ பகவான் கூட போட்டி போட முடியாது. இதை உணர முடியல. ஏன்னா நாம சின்னஞ்சிறிய அணு போன்றவர்கள். நம்மனால நம்ம முதுகையே பார்க்க முடியாத போது நாம நினைக்கிறோம் இந்த உலகத்தையே ஆள முடியும் அப்படின்னு. ரொம்ப ஒரு அதிமுட்டாள்தனம். அப்ப தன்னுணர்வை பெற்று பரமபதத்தை அடையறதுக்குத்தான் இந்த மனித உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா திருதராஷ்டிரன் மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? சுகபோகமா வாழணும் அப்படிங்கறதுக்கு நிறைய திட்டம் தீட்டிட்டே இருக்கிறாங்க. இது ரொம்ப துரதிஷ்டமான வாழ்வு. இதுக்கிடையிலும் நாம வாழத்தான் வேணும் அப்படின்னு நிறைய பிளான் பண்ணிட்டே இருக்கிறோம். ஏன்னா இங்க இந்த பௌதிக உலகங்கள் எல்லாம் துரதிஷ்டம் நிறைந்தது. அப்போ நாம வந்து நம்மளோட நித்தியமான உலகமான பகவானோட லோகத்திற்கு, நம்மளுடைய லோகத்திற்கு, பேக் டு காடட் போக முயற்சி பண்ணணுமே தவிர இங்க நிரந்தரமா இருக்க முயற்சி பண்ணக்கூடாது. அடுத்தது பதம் 24. அக்னிர்நிஷ்டுஷ்டோ தத்தஸ்ச கரோதாரஸ்ச தூஷிதாஹ கிருதம் சேத்ரம் தனம் ஏஷாம் தத்தைரசூபிகியத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுங்களா மாதாஜி? படிங்க மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபாதாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர். யாரை தீ வைத்தும் விஷம் கொடுத்தும் நீர் கொல்ல முயன்றீரோ, யாருடைய மனைவியை நீர் அவமானப்படுத்தினீரோ, யாருடைய செல்வத்தையும் ராஜ்யத்தையும் நீர் ஆக்கிரமித்து கொண்டீரோ, அவர்களுடைய தயவில் வாழ வேண்டிய இழிவான வாழ்வு இனி தேவையில்லை. பொருளுரை. தன்னுணர்வு பெறுவதும் மனித வாழ்வில் முக்தி அடைவதுமே வாழ்வின் நோக்கங்களாகும். இதற்காக வர்ணாசிரம முறை வாழ்வின் ஒரு பகுதியே ஒதுக்கி வைத்திருக்கிறது. ஆனால் திருதராஷ்டிரை போன்றவர்கள் வயதான பருவத்திலும் வீட்டிலேயே வாழ விரும்புவதுடன் எதிரிகள் போடும் பிச்சையும் ஏற்றுக்கொள்கின்றனர். இதை சுட்டிக்காட்ட விரும்பிய விதுரர் மனதை புண்படுத்தும் இப்பிச்சையை ஏற்றுக்கொள்வதை விட திருதராஷ்டிரர் அவரது மகன்களைப் போல் சாவது நல்லதென்பதை இடித்துரைக்கிறார். 5000 ஆண்டுகளுக்கு முன் இருந்த திருதராஷ்டிரர் ஒருவர்தான். ஆனால் இப்போது ஒவ்வொரு வீட்டிலும் திருதராஷ்டிரர்கள் உள்ளனர். அரசியல்வாதிகள் மரணம் சம்பவிக்கும் வரை அல்லது எதிரிகளால் கொல்லப்படும் வரை அரசியல் வாழ்வில் இருந்து விலகவே மாட்டார்கள். வாழ்வின் இறுதி கட்டம் வரை குடும்ப வாழ்வில் பற்று கொண்டிருப்பது மிகவும் இழிவான நிலையாகும். எனவே இப்பொழுது இத்தகைய திருதராஷ்டிரர்களுக்கு கல்வி புகட்ட பல விதர்கள் தேவைப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப இன்னைக்கு வந்து திருதராஷ்டிரங்கிற பெயர்ல நாம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் பல நிலைகள்ல இருக்கிறோம். நம்ம கிட்ட எல்லாருகிட்டையுமே திருதராஷ்டிரர் இருக்காரு. ஏன்னா தன்னுணர்வு பெறுவதும் முக்தி பெறுவதும் வாழ்வின் நோக்கம்னு தெரியாம, தன்னுணர்வுனா என்ன, நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா. எவ்வளவு பேருக்கு நம்மளுக்கு என்னதான் படிச்சாலும் இந்த ஆத்ம நிலையில இருக்கிறோம் கிடையாது. நம்ம உடல் நிலையிலேயே தான் இருக்கிறோம்.
அப்போ முக்தி அப்படின்னா என்ன? இந்த பௌதிகத்திலிருந்து விடுதலை அடைவது, அதாவது ஆசைகள் அற்றிருப்பது. இந்த பௌதிகத்துல எந்த ஆசையும் எனக்கு கிடையாது. அது வாங்கணும், இது வாங்கணும், எனக்கு அது வேணும், இது வேணும், இது என் மகன், என் வீடு, என் சொந்தம் அப்படிங்கிற உடல் பற்று இல்லாம இருக்கிறது தான் பௌதிகத்திலிருந்து முக்தி அடைகிறது. ஆனா இங்க நாம நிறைய பேர் திருதராஷ்டிர நிலையில தான் இருக்கோம். அப்ப நம்மளுக்கெல்லாம் நிறைய விதுரர்களை அனுப்பணும். விதுரர் போன்ற தூய பக்தரை நம்மளுக்கெல்லாம் அனுப்பி திரும்ப திரும்ப சொல்லிட்டே இந்த பாடிட்டே இருக்கணும். பகவத்கீதை பாகவதத்தை நம்ம கிட்ட பாடிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளோட நிலை கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ஏன்னா இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் அந்த நிலையில தான் இருக்காங்க. மரணம் சம்பவிக்கின்ற வரைக்கும் அவங்க அந்த சீட்ல இருந்து இறங்கவே மாட்டேங்கிறாங்க. இறுதி கட்டம் வரைக்கும் குடும்ப வாழ்வில் பற்று கொண்டு இருக்கிறது தான் ரொம்ப இழிவான நிலை. நான், எனது, என்னுடையது, இந்த உடல் பற்று அப்படிங்கிறது தோல் நோய் அப்படின்னு சில பிரபுபாதர் சொல்றார். என் உடல்ல இருந்து வந்ததுனால அவன் பையன், இது என் சொந்தம், இது என் வீடு, இந்த பற்றுக்களை எல்லாம் அறுத்து நாம் முக்தி அடைவதற்கு முயற்சி செய்யணும். இதுதான் நம்ம திருதராஷ்டிரோட வாழ்க்கையிலிருந்து நம்மளுக்கு தெரிய வருது. பதம் 25. தஸ்யாபி தவக்தேஹோ அயம் கிருபணஸ்ய ஜிஜீவிதோ ஜீவிஹோ பரைதி அனிச்சதோ ஜீர்ணோ ஜரயா வாசசீவ. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர். இரக்க மனமில்லாமல் மதிப்பையும் கௌரவத்தையும் தியாகம் செய்து வாழவும் நீர் தயாராக இருந்த போதிலும் உம்முடைய அந்த உடல் பழைய உடையை போல் அழிந்தே தீரும். பொருளுரை. கிருபன்சே ஜிஜிவிஷோ என்னும் சொற்கள் குறிப்பிடத்தக்கவை ஆகும். இருவகை மனிதர்கள் உள்ளனர். ஒரு பிரிவினர் கிருபனர் என்றும் மற்றவர் பிராமணர் என்றும் அழைக்கப்படுகின்றனர். கிருபனர்கள் அல்லது கருமிகள் தங்களது ஜட உடலை பற்றி தப்பான அபிப்பிராயம் கொண்டு இருக்கின்றனர். ஆனால் பிராமணர்களோ தங்களது ஆத்மாவையும் உடலையும் பற்றி நன்கு அறிந்துள்ளனர். உடலை பற்றி தப்பான அபிப்பிராயம் கொண்டுள்ளதால் கருமி சக்தியுள்ளவரை புலனின்பத்தை அனுபவிக்க விரும்புகிறார். வயதான பருவத்திலும் மருத்துவ சிகிச்சையின் மூலமாக வாலிபனாக மாற அவன் விரும்புகிறான். திருதராஷ்டிரர் ஜட உடலின் நிலையை உணராமல் உயிர் வாழ்வதற்காக மானத்தையும் தியாகம் செய்ய விரும்பியதால் அவர் இங்கு கிருபன என்று அழைக்கப்படுகிறார். விதிக்கப்பட்ட ஆயுட்காலத்தை விட அதிகமாக வாழ முடியாது என்பதையும் மரணத்திற்கு தயார் செய்து கொள்ள வேண்டும் என்றும் விதுரர் அவருக்கு உணர்த்த முயன்றார். மரணத்தை தடுக்க முடியாது என்பதால் உயிர் வாழ்வதற்காக அவர் ஏன் இந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? மரணமே வந்தால் நல்ல வழியை ஏற்பது சிறந்ததல்லவா? பௌதீக துன்பங்கள் அனைத்தையும் முடித்து விடுவதற்காகவே மனித வாழ்வு உள்ளது. மேலும் முக்தியை நோக்கி செல்லும் வகையில் வாழ்வை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். வாழ்வின் 80% திருதராஷ்டிரர் வீணாக்கிவிட்டார். எஞ்சிய நாட்களையாவது அவர் நல்வழியில் கழிக்க வேண்டும். மனித வாழ்வில் உள்ள நல்ல வசதிகளை தன்னுணர்வு பெற உபயோகிக்கவில்லை என்றால் அது கர்மியின் வாழ்வு என்று அழைக்கப்படுகிறது. இத்தகைய கர்மி ஒருவர் விதுரரை போன்ற தன்னுணர்வு பெற்ற ஓர் ஆத்மாவை சந்தித்து பௌதீக வாழ்வின் அறியாமையை விளக்கிக் கொள்வது நல்ல அதிர்ஷ்டமே ஆகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப இங்க மறுபடியும் இதேதான் திரும்ப திரும்ப நம்மளுக்கு சொல்லப்படுகின்றது. அதாவது ஒரு கருமி, இங்க கருமிகள் கிருபனர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த மனித உடல் கிடைச்சது எதுக்காக? இதுல இருந்து நாம விடுதலை அடையறதுக்காக. அப்ப மனித உடலை 2 விதமா 2 பேர் பயன்படுத்துறாங்க. ஒருத்தர் பிராமணரா இருக்கிறாங்க, இன்னொருத்தர் கிருப்பனரா இருக்காங்க. கிருப்பனர் அப்படின்னா கருமிகள், பிராமணர் அப்படின்னா பிரம்மத்தை அறிந்து அதன்படி செயல்படுபவர்கள். அப்ப இங்க பிராமணர் உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க. ஆனா அந்த கிருப்பணன் திருதராஷ்டிரர் மாதிரி எப்படி அவமானம் இருந்தாலும் கூட இன்னும் நான் சுகபோகமா இருக்கணும் அரண்மனையில. ஏன்னா முதல்ல எதிரியா நினைச்சவங்க கொடுக்குற சாப்பாட்டையே கொடுக்குற சாப்பாட்டுல வாழ்றதுங்கிறது ஒரு வெளிப்புறமா தன்னை ஒரு ராஜாவா அவன் கருதிக்கிறான். யுதிஷ்டர் எவ்வளவு மரியாதை கொடுத்தாலும் ஆனா இவர் எப்படி நடந்திருக்காரு, அவங்களுக்கெல்லாம் சரியா சாப்பாடு கூட கொடுக்கல, நாடு கொடுக்கல, அவங்கள கொல்றதுக்கு எவ்வளவோ பண்ணினாரு. அந்த மாதிரி இருக்கிறவர் அவங்க கிட்டயே சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு சுகபோகமா வாழணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய அவமானம். ஆனா அந்த அவமானத்தை மறைச்சுக்கிட்டு இவர் உட்காந்து
சுகபோகமா வாழ நினைக்கிறத விதுரர் இங்க சுட்டி காட்டுகிறார். ஏன்னா பௌதிக துன்பங்கள் என்னைக்குமே முடிவடைறது கிடையாது. அதுதான் மனித வாழ்வு. சுகம் சுகமே கிடையாது. அசாஸ்வதம், இங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நாம எல்லாம் நிரந்தரமா இருப்போம்னு நினைச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம உடலுக்கும் நிரந்தரம் இல்ல, இங்க இருக்கிற பொருட்களுக்கும் நிரந்தரம் கிடையாது. பூதுவா பிரில்லியதி அப்படின்னு மறுபடியும் தோன்றி தோன்றி மறையக்கூடியது இந்த உலகமே. அப்ப இங்க இருக்கிற நாம் எல்லாருமே உறவுகளை நிலையென்று நம்புகிறோம். நம்மை டாக்டர் காப்பாத்துவார், அரசியல்வாதி காப்பாத்துவாங்க, செல்வம் காப்பாத்துன்னு நினைக்கிறோம். ஆனா எதுவும் காப்பாத்தாது. யமன் வந்தானா அந்த செகண்ட் நம்ம எடுத்துட்டு நம்ம உடலை, இந்த ஆத்மாவையும் உடலையும் பிரிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பாரு. அப்போ அந்த சூட்சும உடல்ல நாம என்ன கர்மங்களை சேர்த்துனமோ அடுத்த பிறவியில அதை எடுத்துட்டு போறோம். அப்ப இந்த நுண்ணுடல் அப்படிங்கிறது இந்த சூட்சுமமான உடல். சூட்சுமமான உடல் வந்து மனம், புத்தி, அகங்காரம். அந்த மனம், புத்தி, அகங்காரத்தை கொண்டுட்டு அடுத்த உடலுக்கு தாவுது இந்த ஆத்மா. அப்ப ஆத்மா அழியறது கிடையாது. ஆத்மா வேறு வேறு உடல்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறது. அப்ப என்னதான் இந்த பழமையான உடையில கிழிந்த ஆடை எப்படி பயனற்று போகிறதோ அது மாதிரி இந்த உடலுக்கு வயசாக அது பயனற்று போகிறது. குழந்தையில இளமையில நீங்க செஞ்ச காரியங்கள் எல்லாம் வயதான அப்புறம் நீங்க செய்ய முடியாது. ஓட முடியாது, நடக்க முடியாது, கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, மூட்டு தேய்மானம். அப்ப பெட்லயே ஒரு 90, 80, 70லயே இப்பெல்லாம் பெட்ல படுத்தோம் அப்படின்னா அப்படியே நாம உயிர் போற வரைக்கும் மனம் நொந்து உடல் நொந்து வெந்துட்டு இருப்போம். அப்ப பக்தி இல்லாதவங்கள நினைச்சு பாருங்க. அதுதான் இப்போதே சொல்லி வைத்தேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு சொல்றாங்க. குலசேகர ஆழ்வார் சொல்றாரு, இந்த உடல் வயசாகும் போது அந்த வாதம், பித்தம், கபம் எல்லாமே வந்து மாறி மாறி போயிடும். என்னோட குரல் வராது உன்னோட நாமத்தை சொல்ல. எனக்கு காது கேட்காது, நான் நினைச்சதை பேச முடியாது. அதனால இப்போதே சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாராயணன் நாமத்தை இப்போதே சொல்லி வைக்கிறார். அது போல நாம சேவிங்ஸ் டப்பால நாம எவ்வளவு சேர்த்து வைக்கிறோமோ அது நம்மளுக்கு முடியாத சமயத்துல பயன்படுவது போல நாம இப்ப நல்லா இருக்கிறப்போ எவ்வளோ நாமங்களை நாம மனசார பகவான்கிட்ட பாதார விந்தங்கள்ல சபை மன கிருஷ்ண பாதார விந்தையோ வாசாம்சி குணானு வர்ணனே அப்படின்னு சொல்லி எவ்வளவு தூரம் பகவானோட திருநாமத்தை உச்சரித்து நாம் சேர்த்து வைக்கிறோமோ அது நம்மளுக்கு உடல் முடியாமல் மனம் தளர்ந்து போறப்போ அது வந்து நம்மளை காக்கும். இது வந்து உறுதியா எல்லாரும் நம்பி தீவிரமாக அந்த நாமத்தை சொல்லி பக்தி செய்ய வேண்டும். இதுல வந்து எல்லாரும் ரொம்ப உறுதியா இருக்கணும். இதை யாருமே ரொம்ப ஒரு அசால்ட்டா நினைக்க வேண்டாம். சீரியஸான மேட்டர் இது. அப்ப நாமம் சொல்றதுங்கிறது நிறைய பேருக்கு ஒரு அசால்ட்டா நினைச்சுக்கிறாங்க. சொல்லலாம் அப்படின்னு அப்படியே கழட்டிட்டே இருக்காங்க. ஆனா இருக்கிற காலத்துல உடல் நல்லா இருக்கிறப்போ, உடல் நல்லா இருக்கிறதுங்கிறது எப்பவுமே கிடையாது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனா வாய் நல்லா இருக்கா, நம்மளுக்கு மனச கொஞ்சம் கடினமா இருக்கும் மனசை கட்டுப்படுத்துறது மட்டும். ஏன்னா இந்த மனம்தான் ரொம்ப முக்கியமான உறுப்பு புலன்கள்லயே. மனசை கட்டுப்படுத்தினா எல்லா புலன்களும் கட்டுப்படும். அப்ப அந்த மனசை தூய்மைப்படுத்தி நாம வந்து தொடர்ந்து நாமத்தை ஜபிக்க வேண்டும். நாமத்தை ஜபிக்க உங்களுக்கு எவ்வளவு சேவிங்ஸ்ல பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிட்டு இருக்கோ, அதாவது நீங்க போடுற பணம் வந்து உங்க அக்கவுண்ட்ல ஏறிட்டே இருக்கும். நீங்க ஒரு சமயம் பாத்தீங்கன்னா ஆபத்துல அது உதவி செய்யும். அது போல நம் மரணத்தின் போது நீங்க எவ்வளவு நாமத்தை சேர்த்து வச்சிருந்தீங்களோ அதெல்லாம் மரணத்தின் போது கணக்கிடப்பட்டு யமதூதனால் நீங்க யமதூதன் கிட்ட வராம விஷ்ணு தூதர்கள் உங்களை வந்து கூட்டிட்டு போற மாதிரி ஒரு நிலைக்கு உங்களை மேம்படுத்திக்கணும். அது இல்லாம திருதராஷ்டிரன் மாதிரி உண்டோம், உறங்கினோம், வாழ்ந்தோம். அப்போ மான அவமானம் இல்லை அப்படின்னு நாம படிக்கிறோம். அதே சமயம் இங்க அவமானம்னு குறிப்பிடுறாங்க. அப்ப மான அவமானம் எதுல இல்லை அப்படின்னா ஜட ரீதியா நாம எடுத்துக்கணும். ஆனா ஆன்மீக ரீதியா அந்த அவமானத்தை ஆன்மீகத்திற்கு பயன்படுறப்போ அந்த அவமானத்தை அவமானமா எடுத்துக்கணும். அப்படி நம்மளை முன்னேற்றிக்கணுமே தவிர மனதால் நம்மை மேம்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர தாழ்த்தி கொள்ளக்கூடாது. இது பகவத்கீதையில நாம படிச்சிருக்கோம். அடுத்தது பதம் 26. கத ஸ்வார்த்தம் இமம் தேகம்
விரக்தோ முக்த பந்தனஹ அவிஜ்ஞாத கதிர்ஜக்ஞாத் ச வைதீர உதாகிருதஹ. மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. எல்லா கடமைகளிலிருந்தும் விடுபட்டு யாரும் அறியாத ஓரிடத்திற்கு சென்று அங்கு ஜட உடல் பயனற்று போகும்போது அதை கைவிடுபவன் தீரன் எனப்படுகிறான். பொருளுரை. கௌதிய வைஷ்ணவ பரம்பரையில் வந்த ஆச்சாரியரும் சிறந்த பக்தருமான நரோத்தமதாஸ் தாகூர் பின்வருமாறு பாடியுள்ளார். பகவானே, வாழ்வை நான் வீணாக கழித்து விட்டேன். மனித உடலை பெற்றிருந்தும் உண்மை நான் வழிபடவில்லையே. எனவே வேண்டுமென்றே நான் விஷம் குடித்தவனாவேன். அதாவது பகவானின் பக்தி தொண்டை பற்றிய அறிவை பெருக்கிக் கொள்வதற்காகவே மனித உடல் உள்ளது. இந்த அறிவு இல்லை என்றால் வாழ்வு கவலைகளும் துன்பங்களும் நிறைந்ததாகி விடுகிறது. எனவே இத்தகைய பண்பாடற்ற செயலில் வாழ்வை வீணடித்து விட்டவன் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறி விட வேண்டும். இப்படி குடும்பம், சமூகம், நாடு போன்ற எல்லா கடமைகளிலிருந்தும் அவன் விடுபடுவதுடன் எங்கு எப்படி அவன் இறந்தான் என்பது ஒருவருக்கும் தெரியாமல் இருப்பதற்காக யாரும் அறியாத ஒரு இடத்தில் தன் உடலை அவன் ஊத்து விட வேண்டும். கோபத்திற்கு போதுமான காரணங்கள் இருந்தும் அதனால் கலங்காதவனை தீரனாவான். மனைவி மக்களுடன் அன்பான உறவு கொண்டிருப்பதால் வசதியான குடும்ப வாழ்க்கை ஒருவனால் துறக்க முடியவில்லை. இத்தகைய தேவையற்ற குடும்ப பாசத்தினால் தன்னுணர்வு பாதையில் தடை ஏற்படுகிறது. இத்தகைய குடும்ப உறவை மறக்க முடிந்தவன் தீரன் அல்லது தைரியசாலி என்று அழைக்கப்படுகின்றான். ஆயினும் இத்துறவு வாழ்வு ஏமாற்றமடைந்த பௌதிக வாழ்வை ஆதாரமாக கொண்டதாகும். ஆனால் உண்மையான ஞானிகள் மற்றும் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் ஆகியோரின் சகவாசத்தினால் மட்டுமே இத்தகைய துறவு வாழ்வை உறுதிப்படுத்த இயலும். இத்தகைய சகவாசத்தினால் ஒருவர் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுத்தப்படுகிறார். உன்னதமான சேவையை பற்றிய உணர்வு விழிப்புற செய்வதால் பகவானின் திருவடிகளில் உண்மையாக சரணடைய முடியும். தூய பகவத் பக்தரின் சகவாசத்தினால் மட்டுமே இது சாத்தியமாக்கப்படுகிறது. இத்தகைய ஒரு தூய பக்தரான ஒரு சகோதரரை பெரும் பாக்கியம் திருதராஷ்டிரருக்கும் கிடைத்திருந்தது. இவரது சகவாசமே இத்தோல்வியடைந்த வாழ்விலிருந்து முக்தியடைவதற்கு காரணமாகிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ ஜட உடல் பயனற்று போகும்போது அதை கைவிடுபவன் தீரன். ஏன்னா இந்த உடல் எதற்கும் உபயோகம் இல்லாத போகும்போது கூட இந்த ஆத்மாவானது இதை விட்டு போறதுக்கு ரொம்ப மறுக்கின்றது. ஒரு பழைய துணியை நாம கண்டிப்பா என்ன பண்ணுவோம், டிஸ்போஸ் பண்ணுவோம். ஆனா அதை டிஸ்போஸ் பண்ணாம இது என்னோட துணின்னு வச்சுக்கிட்டே இருந்தா உங்களுக்கு அது இடைஞ்சலா பாரமா தான் இருக்கும். அடுத்த துணியை வாங்கறதுக்கும் முடியாது. அப்போ இந்த மாதிரி தான் மனுஷங்க எல்லாருமே நாம என்ன பண்றோம், வயதான காலத்துல சிலருக்கு அந்த மரணத்தின் போது பாத்தீங்கன்னா அந்த உடலை விட முடியாம அதன் மேல இருக்கிற பற்றின் பாசத்தின் காரணமாக, ஏன்னா அந்த உடல்ல அவங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. நாடி நரம்பெல்லாம் அந்து போச்சு, எலும்பு தேஞ்சு போச்சு, கண்ணு தெரியறது இல்ல, காது கேட்கறது இல்ல, சரியா சாப்பிட முடியறது இல்ல, எத்தனையோ பிரச்சனை அந்த உடம்புல. ஹார்ட் பீட் எல்லாம் கம்மியாயிடுச்சு. அப்ப அந்த உடலை ஆனா அந்த உடல் மேல இருக்கிற பற்று, இது என்னுடைய உடல் அப்படின்னே நாம எல்லாம் வாழ்நாள் ஃபுல்லா அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்படி இது என்னுடைய வீடு, இப்ப நீங்க குடியிருக்கிற ஒரு வீடு, நீங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து கட்டி அதெல்லாம் நல்லா பெயிண்ட் அடிச்சு எல்லா வசதியோட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. திடீர்னு ஒரு நாள் கிளம்பு இந்த வீட்டை விட்டு நீ கிளம்பு, இது உன்னோட வீடு கிடையாது அப்படின்னு யாராவது ஒரு அதிகாரி சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி வரும் கோவம்? நீ யாரையா சொல்றதுக்கு, நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறோம், நாங்க டேக்ஸ் கட்டுறோம், இது பாரு வாட்டர் டேக்ஸ் கட்டியிருக்கிறோம், இது பாரு வீட்டுக்கு வரி கட்டியிருக்கிறோம், எல்லாம் எடுத்து காமிப்பீங்களா இல்லையா? அது போலத்தான் யமன் கூட போராடுறோம் நாம. இந்த உடலை விடுத்து போகும்போது ரொம்ப ஈஸியா அதை விட்டுட்டு போயிடலாம். ஏன்னா இந்த உடம்பு கிழிஞ்சு போச்சு, தேஞ்ச கட்டை, இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா இந்த உடல் மேல உள்ள பற்றின் காரணமாக நாம என்ன பண்றோம், அந்த யமதூதர்களோட போராடிட்டு இருக்கிறோம். அதனாலதான் சில வயதான கட்டைகள் பாத்தீங்கன்னா மூச்சு திணறிட்டே இருப்பாங்க. 10 நாள் ஆகும், 15 நாள் ஆகும், 1 மாசம் ஆகும். அப்ப அவங்களுக்கெல்லாம் அந்த மண்ணை கரைச்சு ஊத்துவாங்க. ஏன்னா அந்த மண்ணு மேல, அந்த இடத்து மேல அவங்களுக்கு பற்று இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அந்த மண்ணை கரைச்சு ஊத்துவாங்க. காசு கரைச்சு அதை வாயில ஊத்துவாங்க. சிலர் ஒண்ணுமே போகலின்னா இன்னும் பிற கிராமங்கள்ல எல்லாம் இந்த கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. வயதானவங்களை குளிர்ந்த நீர்ல குளிக்க வைப்பாங்க. சரி, அப்படியாவது இந்த கட்டை போய் சேருதா, ஏன் இந்த உடல்ல இருந்துட்டு கஷ்டப்படுது அப்படின்னு குளிர்ந்த நீர்ல குளிக்க வைப்பாங்க. அப்போ காய்ச்சல் அது
ஊத்துவாங்களா? விளக்கெண்ணெய் தலையில நிறைய தடை விட்டு ஒரு 3 நாளே போயிருவாங்களாம். என்ன பண்றது? அப்போ இந்த உடல் மேல பற்று இருக்கிறவங்களுக்கு அப்படியா அவங்க போவாங்களான்னு பாக்குறாங்க. ஏன்னா அந்த உடல் நான் ஒண்ணுத்துக்கு ஆகாது. அப்புறம் ஏன் நீங்க அதுல போராடுறீங்க அப்படின்னா, அதுதான் நாம் பற்றை வளர்த்துக் கொள்வது. ஜடப்பற்றுங்கிறது அதுதான். ஏன்னா இந்த உடல் ஜடம். ஆத்மா இல்லைன்னா இது ஒண்ணுத்துக்கு ஆகாது. ஆத்மா போயிருச்சுன்னா, ஆத்மா இருக்கிறப்பவே வயசான இது ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டேங்குது. அப்ப இந்த உடல் மேல பற்று வச்சிருக்கிறவங்களுக்கு அத்தனை ஒரு ஆசை, பேராசை இருக்கு. அப்ப இது எல்லாம் வந்து நாம உடல் வேற ஆத்மா வேற அப்படிங்கிற இந்த வேத ஞானத்தை பெற்றவனால் மட்டுமே ஒரு குருவை அணுகி அந்த குருவோட கருணை அவருடைய அருள் இருந்தால் மட்டுமே இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். மத்தவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. அவங்க அந்த உடல் பற்றுலதான் வாழ்வாங்க. அப்படி தன்னோட உடல் மேல பற்று இல்லைன்னா கூட மாதாஜி சொல்லுங்க பாட்டி 10 பவுன் செயின் அவங்க மகன் அடகு வச்சுட்டாராம், போவே மாட்டேன்னுச்சு பாத்துக்கோங்க. அதை திருப்பி கொண்டு வந்து போட்ட உடனே உயிர் போயிடுச்சு. சிலருக்கு வந்து ரொம்ப நகை பிடிச்சிருக்கும். அந்த நகையோடயே அவங்கள வந்து புதைச்சிருவாங்க. அப்ப அந்த திருடர்கள் யாராவது அந்த நகையை போய் எடுத்தாங்கன்னா அது ஆத்மாவை காத்துட்டு இருப்பாங்களாமா. அந்த நகைக்காகவே அவங்க கிட்டவே இருப்பாங்களாம். அப்ப அது யாராவது எடுக்கும் போது அவங்கள போய் அவங்க அந்த ஆத்மாவானது சுத்தமான ஆத்மா போய் அவங்க உடம்புல ஏறிடுமா. இல்ல மாதாஜி, இதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இல்ல போட்ட உடனே இப்படி போகுமா மாதாஜி? போட்ட உடனே போயிடுச்சு மாதாஜி. அவ்வளவு நேரம் இழுத்துக்கிட்டு இருந்தது. மாதாஜி ஒருத்தர் உள்ளத்துல எவ்வளவு மாதாஜி அது நடக்கும் மாதாஜி, அது நடக்கும். இங்க எங்க பாட்டி வந்து அம்மாவோட அப்பாவோட பாட்டி வந்து அவங்க ஒரு பையன் சிங்கப்பூர்ல இருந்தா, அப்படி சின்ன பையன். எல்லாரும் வந்து பார்த்து இது இன்னும் போகவே இல்லை, இழுத்துட்டே கிடந்தாங்க. அவர் பிளைட்ல இருந்து வந்தாச்சுன்னு காதுகிட்ட அந்த ரூம்ல சொன்னதுமே உயிர் போயிடுச்சு. அவரு அங்க வரக்கூடி இல்ல, வந்தாச்சு இந்தியா வந்தாச்சுன்னு சொன்னதுமே உயிர் போயிடுச்சு மாதாஜி. நடக்கும் மாதாஜி, அதெல்லாம் நடக்கும். மருமலை சொல்லுது நகை போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்ன நிமிஷத்துல போயிடுச்சு மாதாஜி. சரிங்க, சரி சரி. நம்ம உணர்வு புலன் மங்கி இருந்தாலும் கேக்குற சக்தி மட்டும் இருக்கும். அதனாலதானே ஹரிநாமத்தை சொல்றாங்க. சுத்தி இருக்கிறவங்க ஹரிநாமத்தை சொன்னா அது கேக்குற சக்தி கடைசி வரைக்கும் இருக்கும்ல மாதாஜி. ஏங்க மாதாஜி? ஆமாங்க மாதாஜி, அதுதான் காது வலிமையானது. நம்ம அடிக்கடி பேசுறோம் இல்லையா, காது ரொம்ப வலிமையானதுன்னு. நாம தூங்குற நிலையிலேயே பாருங்க, காதுதான் மிகவும். சொல்லிக்கிட்டே படுக்கிறேன் மாதாஜி, சொல்லிக்கிட்டே படுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கிட்டே தூங்குவேன். ஆமா, 24 மணி நேரம் நாம வந்து பக்தியிலேயே இருக்கணும். பகவானோட திருநாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கணும். ஒரு சமயம் பகவானுக்கு வந்து ஒரு ஹரிதாஸ் அப்படிங்கிறவர் சொன்னாராம். பகவான் வந்து பாத்ரூம் போயிட்டு வந்தாராம். அப்போ நீங்க என்ன பாத்ரூம் போறப்பெல்லாம் ஹரிநாமத்தை சொல்லாம இருக்கீங்க அப்படின்னு. இல்ல அந்த மாதிரி மோசமான இடத்துல எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல மரணம் சம்பவிச்சா என்ன பண்ணுவீங்க? எம் வாபி ஸ்மரன் பாவம், கடைசி நேரத்துல எந்த நிலையில இருக்கிறோமோ அப்படித்தானே நாம் ஆவோம் அப்படின்னு சொன்னப்புறம், நீ எனக்கே வந்து ஹரிநாமம் உபதேசிச்சனால உனக்கு நாமதாசர் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பேர் கொடுக்கிறார். அது மாதிரி நாம எந்த நிலையிலும் உண்மையிலேயே பாத்ரூம் போறப்ப நிறைய பேர் இறக்குறாங்க, நாம பார்த்திருக்கிறோம் கண் கூட. இப்போ எல்லா நேரத்திலயும் நம்ம ஹரிநாமத்தை சொல்ல வேண்டும் அப்படிங்கறதுதான் நம்மளுக்கு சாஸ்திரத்துல இப்போ நம்மளுக்கு சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்திருக்காரு. ஹரிதாஸ் தாக்கூர் அவர் என்ன பண்ணாரு, 22 மணி நேரம் நாமத்தை சொல்லிட்டே இருந்தாரு. 3 லட்சம் நாமாக்கள், தினம் 3 லட்சம் நாமாக்கள் சொல்லிட்டே இருந்தார். அவர் 2 மணி நேரம் தான் ஓய்வெடுப்பார், மற்ற வேலைகளை செய்வார். அது மாதிரி நாம என்னைக்குமே வந்து இந்த நேரம் தான் பக்திக்குரியதுனால நம்ம ஒதுக்கி கூடாது. எந்த நேரமும் பகவானோட சிந்தனையில் இருக்கணும், மனம் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கணும் நாம என்ன வேலை செஞ்சாலும். சோ இப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த ஜடவுடல், பயனற்று போகும் இந்த ஜடவுடலை நாம விடுத்து தீரனாக முடியும். தீரன் அப்படின்னு நாம தீரஸ்திரன முக்கியதி நாம படிச்சிருக்கோம் பகவத்கீதையில. அப்ப தீரன் என்பவன் யார் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. பக்தியில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு பேரு தான் தீரன்.
அப்ப உண்மையான ஞானிகள் மற்றும் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் ஆகியோர் சகவாசத்தில் மட்டும்தான் இத்தகைய துறவு வாழ்க்கை உறுதிப்படுத்தப்படுகின்றது. அப்ப சகவாசம் என்ன சத் சங்கம் எடுக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு இறுதி வரைக்கும். அப்போ நம்ம உண்மையான தூய பக்தர்களுடன் தான் நாம சத் சங்கத்தை எடுத்துக்கணும். இத்தகைய சகவாசத்தால் தான் ஒருவர் பகவானின் உன்னத பக்தி தொண்டில் ஈடுபடுத்தப்படுகிறார். உண்மையான சேவையை பற்றிய விழிப்புணர்வு இருந்தால் மட்டுமே பகவானின் திருவடியை சரணடைய முடியும். தூய பகவத் பக்தர்களின் சகவாசத்தால் மட்டுமே இது சாத்தியமாக்கப்படுகின்றது. ஏன் இதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? நீங்க வேணா ஒரு 2 நாள் மாறி போய் வேற யாரு கூடயாவது பழகி பார்க்கலாமே. அது எவ்வளவு தூரம் நம்மள டீக்ரேட் பண்ணுதுன்னு பாருங்க. ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, வேண்டாம், உறவினர்கள், பக்தர்கள் இல்லாத உறவினர்கள்ட்ட நகம், பணம், இது பத்தி கல்யாண வீட்டுல நகை, பணம், புடவை இதை பத்தி பேச்சு நிறைய வரும். இவங்க இவ்வளவு செல்வாக்கா இருக்காங்க, இவ்வளவு ஆடம்பரமா இருக்காங்கன்னு. அப்போ நீங்க அவங்க கூட போய் பழகுனீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு பாகவதத்துல உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் வராது. வெளியில நீங்க போய் பாருங்க, ஒரு ஆடம்பரமான திருமணத்துக்கோ இல்ல பெரிய எக்ஸிபிஷனுக்கோ இல்ல பெரிய வேற ஏதாவது அசத் சங்கம் எடுத்து பாருங்க, அதனோட மதிப்பு நம்மளுக்கு கண்கூடா தெரியும். அப்போ ஒருவரது சகவாசமே தோல்வியடைந்த வாழ்விலிருந்து முக்தி அடைவதற்கு காரணமாகிறது. இப்ப திருதராஷ்டிரனுக்கு ஒரு தூய பக்தரான விதுரர் அவர் சகோதரர் அமைஞ்சதுனால அவரோட வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம் பெறுகின்றது. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது 27வது ஸ்லோகம். ஜாத நிர்வேத ஆத்மவான் ஸ்ருதி கிருத்வா ஹரிம் கேஹாத் பிரவ்ரஜேத் ச நரோத்தம. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. எவன் தானாகவோ பிறர் உபதேசத்தாலோ இந்த ஜட உலக துன்பத்தையும் நிலையற்ற தன்மையும் அறிந்து இதயத்தில் வாடும் பரமபுருஷத்திடம் முழு நம்பிக்கை கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுகிறானோ அவன் முதல் தரமான மனிதனாவான். பொருளுரை. 3 வகையான ஆன்மீகிகள் உள்ளனர். அவர்கள் தீரன் அல்லது குடும்ப சகவாசத்தை விட்டு பிரிவதால் பழக்கம் அடையாதவன். 2, பௌதீக வாழ்வில் தோல்வி அடைந்ததால் துறவரம் ஏற்றவன். மற்றும் பகவானின் உண்மையான பக்தர். இவன் பகவான் நாமத்தை கேட்பதாலும் பாடுவதாலும் இறையுணர்வை ஏற்படுத்தி கொண்டு இதயத்தில் வாழும் பகவானையே முற்றிலும் நம்பியவனால் வீட்டை விட்டு வெளியேறுகிறான். பௌதீக வாழ்வில் தோல்வியடைந்து துறவரத்தை மேற்கொள்வது தன்னுணர்வு பாதையில் முதற்படியாகும். ஆனால் பரமாத்மாக அனைவரது இதயத்தில் வாழும் பரமபுருஷ பகவானையே முழுமையாக நம்பியிருக்கும் பயிற்சி பெரும் பொழுதுதான் முக்தியடையும் வழியில் உண்மையான பூர்ணத்துவம் கிடைக்கிறது. ஒருவன் வீட்டை துறந்து அடர்ந்த காட்டில் தனியாக வாழக்கூடும். ஆனால் நிலையான பக்தன் ஒருவன் தான் தனியாக இல்லை என்பதை நன்கறிவான். பகவான் எப்பொழுதும் அவனுடனேயே இருக்கிறார். மேலும் எந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் உண்மையான பக்தனை அவரால் காப்பாற்ற முடியும். எனவே ஒருவர் தூய பக்தர்களின் சகவாசத்தில் பகவானின் புனித நாமம், குணம், உருவம், லீலைகள் மற்றும் பரிவாரம் போன்றவைகளை பற்றி கேட்டும் பாடி வீட்டிலேயே பக்தி தொண்டை பயில வேண்டும். இப்பயிற்சி எந்த அளவுக்கு ஒருவர் மேற்கொள்கிறாரோ அந்த அளவிற்கேற்ப இறையுணர்வை எழுப்ப அது அவருக்கு உதவும். பகவான் எல்லோருடைய உதயத்திலும் அமர்ந்திருக்கிறார் என்றாலும் இத்தகைய பக்தி தொண்டால் பௌதீக லாபத்தை அடைய விரும்புவரால் ஒருபோதும் பகவானை நம்பியிருக்க முடியாது. பௌதீக லாபத்துக்காக பகவானை வழிபடுபவர்களுக்கு அவர் வழிகாட்ட மாட்டார். இத்தகைய பௌதீகமான பக்தர்களுக்கு பகவான் பௌதீக நன்மைகளை அளிக்கக்கூடும். ஆனால் மேலே குறிப்பிட்ட முதல் தரமான மனிதனின் நிலையை அவர்களால் அடைய முடியாது. உலக சரித்திரத்தில் குறிப்பாக இந்தியாவில் இத்தகைய தூய பக்தர்களின் உதாரணங்கள் பல உள்ளன. மேலும் தன்னுணர்வு பாதையில் அவர்களே நமக்கு வழிகாட்டிகளாக உள்ளனர். மகாத்மா விதுரர் இத்தகைய தூய பக்தர்களில் ஒருவர் ஆவார். மேலும் தன்னுணர்வை பெற நாம் அனைவரும் ஒரு தாமரைப்பாத சுவடுகளை பின்பற்ற வேண்டும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப 3 வகையான ஆன்மீகிகள் இருக்காங்க. ஒருத்தர் குடும்ப சகவாசத்தை விட்டு பிரிவதால் கலக்கமடையாத தீரன். அதாவது குடும்பம் அப்படிங்கிறது பெரிய பற்று. என்னுடைய மகன், என்னுடைய மனைவி அப்படிங்கிறது ஒரு பெரிய பற்று. மேற்கொண்டார்கள். ஏன்னா குடும்பத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்க மேலேயே நம்ம கவனம் இருக்கும். நீ சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டனா, நீ தூங்குனியா, நீ என்ன சம்பாதிச்ச,
இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நலம் விரும்பிகளா இருப்போம். நலன் விரும்பினா மேற்புறமாக உடல் பற்று கொண்டு உடல் சம்பந்தமான நலன்கள்லயே நாம ரொம்ப பற்று வச்சிருப்போம். அப்போ இது எப்படி விட்டு நீங்கிறது? இப்ப வந்து தூய பக்தி பண்ணும்போது நாம அவங்க எல்லாம் வந்து ரயில் பயணிகள். நாம அவங்ககிட்ட அளவா பாசம் வச்சு என்ன நாம சொன்னாலும் அவங்க நடக்கிறது மாதிரி தான் நடப்பாங்க. என்ன அட்வைஸ் பண்ணனாலும் இல்ல அவங்களுக்கு இருக்கிற குணம் வந்து அவங்க கிட்ட அதுதான் வெளிப்படும். நீங்க அவங்கள போய் டோட்டலா மாத்த முற்பட்டு நீங்க டேமேஜ் ஆகி கடைசியில் நீங்களும் போக முடியாம அவங்களும் போக முடியாம இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் அன்னைக்கு வானப்பிரஸ்தம் எடுத்துட்டாங்க. ஏன்னா வானப்பிரஸ்தத்துல அவங்க போய் தனிமையில நிம்மதியா பகவானை நினைச்சுக்கிட்டு, அப்போ ஒரு மனைவியானவள் வானப்பிரஸ்தத்தின் போது போலாம், ஆனா சன்னியாசத்தின் போது இருக்க மாட்டாங்க. அப்ப வானப்பிரஸ்தத்தின் போது மனைவி போனாலும் அவங்களுக்கு எந்த டச் இருக்காது. அவங்களுக்கு வேணுங்கிற உதவி மட்டும் செய்வாங்க. பழங்கள் பொறுக்கி தர்றது, காய்கள், அந்த கிழங்குகள் பொறுக்கி தர்றது, அந்த சேவை மட்டும்தான் செய்வாங்களோ தவிர அதிகமான பற்று 2 பேருக்கு இருக்காது. அப்ப கணவன் போன உடனே மனைவி அவங்க பின்னாடியே உடன்கட்டை ஏறிடுவாங்க. சகமரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்களுக்கும் சேர்ந்து அவங்களுக்கு ஆன்மீக விடுதலை கிடைக்கும். இந்த பௌதிக உடல்ல இருந்து ஆன்மீக விடுதலை ஏற்றுக்கொண்டு ஆன்மீகமான ஒரு உடல் எடுத்து நம்ம கணவன் கூடயே போயிருவாங்க. அது அந்த காலம். ஆனா இந்த காலத்துல அதுக்கு சாத்தியம் இல்லைன்றதுனால இருக்கிறப்பவே நாம வந்து கிருஷ்ண உணர்வோட வாழும்போது எதுவும் எனக்கு சொந்தம் கிடையாது, எல்லாம் பகவானுடையது, ஈசாவாசிய கொள்கையை பின்பற்றி நாம வாழ்ந்து நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கணும் இந்த காலத்துல. அப்ப 2வது என்ன, பௌதிக வாழ்வில் தோல்வி அடைவதால் துறவரம் ஏற்றவன். நிறைய பேர் வந்து வீட்டுல எதுவும் மனைவியோட சண்டையா உடனே ஓடிடுவாங்க, நான் சன்னியாசம் போறேன். ஆனா உண்மையான சன்னியாசம் அல்ல. ஏன்னா துன்பத்திலிருந்து விடுபடுவது உண்மையான சன்னியாசம் கிடையாது. பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு, நிறைய கடங்காரங்க வந்து என்னை தொந்தரவு பண்றாங்க, அதனால வீட்டை விட்டு ஓடி நான் சன்னியாசியா மாறிட்டேன், இப்படி நிறைய பேரை நம்ம பார்த்திருக்கலாம். ஆனா அது உண்மையான சன்னியாசம் கிடையாது. ஏன்னா பகவான் மேல அன்பு ஏற்படுத்திக்கிறது தான் உண்மையான துறவரம். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற பொருள்ல பற்று இல்லாம, இது என்னுடையது கிடையாது, கோடிக்கணக்கா இருந்தாலும், நம்ம பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்தாலும், நான் 5 கார் இருந்தாலும் அது வந்து பகவானோட சேவைக்கு பயன்படுத்துறேன், ஆனா அது மேல எனக்கு பற்று கிடையாது. அதாவது அது இருந்தாலும் சரி இல்லாமல இருந்தாலும் சரி ஒரே மாதிரி இருப்பேன். அந்த 5 கார்ல ஒருத்த வந்து அடுத்த நாள் எடுத்துட்டு போறேன்னு சொன்னாலும் அதனால அவர் களங்கமடைய மாட்டார். அவரோட பிசினஸ்ல தோல்வி அடைஞ்சாலும் களங்கமடைய மாட்டார். சில பிரபுபாதர் அது மாதிரிதான், அவருடைய பிசினஸ்ல தோல்வியுற்றார். ஆனா அவர் உடனே என்ன பண்ணார், பிசினஸ்ல தோல்வியுற்றதுனால அவர் வந்து துறவரம் மேற்கொள்ளல, இது ஆண்டவனுடைய ஏற்பாடு. ஏன்னா முதல்லயே அவருக்கு கனவுல வந்து நீ துறவரம் எடுத்துக்கோன்னு சொல்லி ஆன்மீக குரு சொன்னாரு. ஆனா அவர் தள்ளி போட்டுட்டே வந்தாரு. அப்போ பிசினஸ் அவருக்கு லாஸ் ஆன உடனே அதை வந்து இதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டார். அதனால அவர் ஏங்கல, ஐயோ என் பிசினஸ் போச்சே, என்னோட மனைவி இப்படி இருக்காளே, மகன் இப்படி இருக்கானே ஏங்கவில்லை. அவர் உடனே துறவரம் எடுத்துக்கிட்டு முழுமையாக பக்தி தொண்டில் ஈடுபட்டார். அதனாலதான் இன்னைக்கெல்லாம் நம்ம பாகவதம் படிச்சுட்டு இருக்கோம். உலகில வந்து 108 கோயில்களுக்கு மேல இன்னைக்கு உருவாகி இஸ்கான் நல்ல விதத்துல போயிட்டு இருக்கு. பலருக்கு அந்த ஞானத்தை எடுத்து கொடுத்துட்டு இருக்கு. இப்ப பகவானோட நாமத்தை கேட்கறதுனாலும் பாடுறதுனாலையும் இறையுணர்வு ஏற்படுத்தி இதயத்திலேயே வாழும் பகவானை நம்பி வீட்டை விட்டு இப்போ இப்ப வந்து திருதராஷ்டிரன் வெளியேறுகிறார். இப்ப நிறைய பேர் வந்து பௌதிக வாழ்வில் தோல்வியடைந்து துறவரத்தை மேற்கொள்றது தன்னுறவு பாதையில் முதல் படி, அது கடைசி படி கிடையாது. அப்ப உள்ளேயே நம்மளுக்குள்ள பரமாத்மா இருக்கார். நாம போய் வெளியில எல்லாம் தேடணுங்கிற அவசியமே கிடையாது, பகவான் நம்மளுக்குள்ளேயே இருக்கார். ஏன்னா இப்படி நம்ம வந்து முதல்ல எல்லாம் வந்து ரொம்ப தனிமையில இருக்கேன், எனக்கு தனிமை கொடுமையா இருக்குன்னு நினைப்போம். ஆனா இப்ப எல்லாம் எனக்கு தனிமையில விட்டா போதும். ஒரு தூய பக்தனா மாறும்போது அவன் தனிமையை நாடுகின்றான். இது வந்து நாம பகவத்கீதையிலேயே படிச்சிருக்கோம். ஒரு பக்தனோட குவாலிட்டி என்ன அப்படின்னா அவன் தனிமையை விரும்புவது. ஏன்னா தனிமை அப்படின்னா அவன் தனியா கிடையாது, உள்ள பரமாத்மா இருக்கிறதுனால எப்போ பகவானோடையே இருக்கிறான். அதனால எந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலை வந்தாலும் பகவானால அவன் காப்பாற்றப்படுகிறான். இப்படி ஒருத்தர் வந்து பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். அது வந்து எந்த அளவுக்கு இறையுணர்வை எழுப்ப அவருக்கு உதவி செய்யுமோ அந்த அளவுக்கு அவர் வந்து உயர்ந்த நிலையில் இருக்கிறார். இப்ப பகவான் எல்லார் இதயத்திலும் அமர்ந்திருக்கிறார்னாலும் பக்தி தொண்டால் பௌதிக லாபத்தை அடைய விரும்புபவர்களால் ஒருபோதும் பகவானை நம்பி இருக்க முடியாது.
பகவான் அதுக்கெல்லாம் வழி செய்ய மாட்டாரு. எனக்கு ஒரு மூட்டை பணம் கொடு, நான் உனக்கு பக்தி பண்றேன். ஏன்னா அந்த கண்டிஷன்லாம் கிடையாது. அகைதுகி அப்பிரத்திகதா, எந்த ஒரு சாரி அந்யா அபிலாஷித சூன்யம், எந்த ஒரு அபிலாஷங்களும் அங்க இருக்கக்கூடாது. பௌதிக லாபத்துக்காக பகவானை வழிபடுவதற்கு அவர் வழிகாட்ட மாட்டார். ஏன்னா இங்க வந்து பௌதிக லாபங்கிறது நம்மளோட தனிப்பட்ட சுதந்திரத்துக்காக நாம பயன்படுத்துறது. பகவானுக்கு அது நம்ம சம்பந்தம் ஏற்படுத்துறதே கிடையாது. இத்தகைய பௌதிகமான பக்தர்களுக்கு பகவான் நன்மை கொடுக்க மாட்டார். அப்போ உலக சரித்திரத்தில் இந்தியாவில் இத்தகைய தூய பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நாமாச்சாரியார், அப்புறம் மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய பக்தர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் படிக்காதவங்க, சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்காதவங்க. அந்த மாதிரி உயர்ந்த பக்தர்கள் எல்லாம் இன்னைக்கு நாம பார்க்கலாம். அப்ப மகாத்மா விதுரர் இத்தகைய தூய பக்தர்கள்ல ஒருவர். மேலும் தன்னுணர்வை பெற நாம் அனைவரும் அவரது தாமரை சுவடை பின்பற்ற வேண்டும். அடுத்தது பதம் 28. அதோதீசம் திசம் யாது ஸ்வைரஞாத கதிர் பவான் இதோ அர்வாக் பிரயாச்ச காலபும் சாம் குணவிகர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, சொல்லுங்க. படிங்க. எனவே மக்களின் நற்குணங்களை குறைத்துவிடப் போகும் அக்காலம் விரைவில் வரப்போகிறது என்பதால் உறவினர்களுக்கு அறிவிக்காமல் தயவு செய்து உடனே வடக்கு நோக்கி புறப்படுத்தார். பொருளுரை. சொந்த நன்மைக்காக உறவினர்களிடம் சொல்லிக் கொள்ளாமல் வீட்டை விட்டு புறப்படுவதன் மூலமாக அல்லது தீரனாவதன் மூலமாக ஏமாற்றமான வாழ்வுக்கு ஈடுகட்டலாம். மேலும் கலியும் விரைந்து வருவதால் தாமதமின்றி இவ்வழியை ஏற்கும்படி விதுரர் தமது தமையனுக்கு அறிவுரை கூறினார். பௌதீக சகவாசத்தால் பந்தப்பட்ட ஆத்மா ஏற்கனவே இழிவடைந்த நிலையில் இருக்கிறான். அத்துடன் கலியுகத்தில் மனிதனின் நற்குணங்கள் இன்னும் சீரழிந்து விடும். கலியுகம் ஆரம்பிப்பதற்கு முன் வீட்டை விட்டு வெளியேறும்படி அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது. ஏனெனில் வாழ்வின் உண்மைகளை பற்றிய விதுரரின் உபதேசங்கள் அவரால் உருவாக்கப்பட்ட சூழ்நிலை விரைந்து வரும் கலியுகத்தில் செல்வாக்கினால் மங்கி போய்விடும். பரமபுருஷரையே முற்றிலும் நம்பியுள்ள முதல் தர மனிதனாக அல்லது நரோத்தமராக ஆவது சாதாரண மனிதனுக்கு சாத்தியமல்ல. யார் ஒருவன் எல்லா பாவ செயல்களில் இருந்து முற்றிலும் விலக்கி இருக்கிறானோ அவனால் மட்டுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை முழுமையாக நம்பி இருக்க முடியும் என்று பகவத்கீதை 7.28 கூறுகிறது. ஒரு துறவியாகவோ அல்லது நரோத்தமராகவோ மாறுவது சாத்தியமில்லை என்றால் ஆரம்பத்தில் குறைந்தது ஒரு தீரனாகவாவது இருக்க வேண்டும் என்று திருதராஷ்டிரருக்கு விதுரர் அறிவுரை கூறினார். தன்னுணர்வு பாதையில் மேற்கொள்ளப்படும் விடாப்பிடியான முயற்சி தீரனின் நிலையில் இருந்து நரோத்தமனின் நிலைக்கு உயர ஒருவருக்கு உதவும் யோக முறையை நீண்ட காலமாக பயின்ற பிறகுதான் தீரனின் நிலை அடையப்படுகிறது. ஆனால் விதுரரின் கருணையால் தீரனின் நிலையை அடைவதற்குரிய வழிமுறைகளை ஏற்க முன் வருவதாலேயே ஒருவரால் உடனே அந்நிலையை அடைய முடியும். தீரனின் நிலை துறவு நிலைக்கு தயார் செய்யும் நிலையாகும். துறவு நிலையோ பரமஹம்சரின் நிலைக்கு அல்லது முதல் தரமான பக்தரின் நிலைக்கு தயாராகும் நிலையாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ கலியுகம் வரப்போகின்றது. கலியுகத்துல வந்து எல்லாருமே எப்படி இருப்பாங்க? பிரயாணால் அல்பாயுசக சப்பிய கலாவஸ்மினிகே ஜனாக மந்தாக சூமந்த மதையோ மந்த பாக்கியகி உபத்ருதக. அப்ப மந்த புத்தி உடையவர்களாகவும் அவர்கள் குறைந்த ஆயுட்காலம் கொண்டவர்களாகவும் சண்டை பிரியவர்களாகவும் இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் இருக்கு கலியுகத்துல. அதனால அந்த கலியுகம் வர்றதுக்கு முன்னாடியே சீக்கிரம் நீ வந்து நாட்டை விட்டு போய் நல்ல ஒரு நிலையை அடைஞ்சுக்கோ, தவம் பண்ணி நீ பகவான்கிட்ட போற வழிய பாரு. அதுதான் ஒரு நீ வந்து ஒரு துறவுல வந்து முழுமையா ஆகாட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீ ரொம்ப பெரிய ஆளாகாட்டி பரவாயில்ல, தன்னுணர்வு பாதையில நீ கொஞ்சம் பயிற்சி பண்ணு. தீரன் நிலைக்காவது வா. நரோத்தமான நரம் அப்படின்னா மனிதர்கள்ல உத்தமமானவர்கள் யாரு? தூய பக்தர்கள். அந்த நரோத்தம நிலைக்கு வரலினாலும் பரவாயில்ல. உத்தமன் அப்படின்னா நரோத்தமன், மனிதர்களில் மிக உயர்ந்தவர்களான தூய பக்தர்கள். ஏன்னா திருதராஷ்டிரன் மாதிரி ரொம்ப பௌதிகத்துல ஊறி போனவங்க உடனே மாற முடியாது. அது ஒண்ணும் மேஜிக் கிடையாது. அதுக்குத்தான் நம்ம பிரம்மச்சரியத்திலிருந்து
பக்தி பயிற்சி எடுக்க வேண்டும் சிறு குழந்தையிலிருந்தே. நம்மளுக்கு சொன்ன உடனே மாறிடுற அளவுக்கு நம்ம எல்லாம் வந்து ஒரு கற்பூர புத்தி கிடையாது. நம்மளுக்கெல்லாம் பல காலமா பகவத்கீதை படிச்சாலும் பாகவதம் படிச்சாலும் ஒரு இன்ச்சாதான் ஏறிட்டு இருக்கோம். அப்ப துரியோதன் போன்ற ரொம்ப மோசமான ஆள்களை வந்து அவர் சொல்றாரு, விதுரர் சொல்றாரு, நீ நரோத்தம நிலைக்கு போகாட்டி பரவாயில்ல, தீர நிலைக்காது வா, துறவு நிலைக்கு தயார் செய் உன்னை. இப்ப படிச்சுட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாரும் மனசுலயும் என்ன பண்ணணும், உள்ள ஊடுருவி சென்று நம்ம மனசுல இதெல்லாம் திடகாத்திரமா நாமெல்லாம் பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு சொல்லப்படுறது. நாம என்னமோ இதை கதையா வாசிச்சுட்டு போயிடக்கூடாது. இதெல்லாம் அவங்க விதுரர் வந்து திருதராஷ்டிரனுக்கு சொன்னாரு, அதோட முடிஞ்சு போச்சு, இது ஒரு கதை நாம படிச்சுட்டு இருக்கிறோம்னு கிடையாது. இதெல்லாம் நம்மளுக்கு எடுத்துக்கணும், நம்மளுக்காக இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க அப்படின்னு. சில பிரபுபாதர் சொல்லுவாரு, ஒரு மருமகளை கண்டிக்கிறது அப்படின்னா ஒரு மாமியார் என்ன பண்ணுவாங்களாம், தன்னோட மகளை கூப்பிட்டு அடுப்புக்கிட்ட நிறுத்தி வச்சு, மருமகளுக்கு சமையல் தெரியாது, நீ மககிட்ட சொல்லுவாங்களாம், நீ மாமியார் வீட்டுக்கு போனேன்னா அவங்களுக்கு சேவை செய்யணும், அப்போ சமையல் கத்துக்காம நீ போனேன்னா உனக்கு கேவலம், நீ போய் என்ன சேவை செய்வ, அவங்க கிட்ட நீ அவங்க வயசானவங்க கிட்ட நீ வேலை வாங்குவியா, நீ போய் அவங்களுக்குள்ள செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்களாம். அப்ப மருமக கிட்ட நின்று இருப்பாளாம், அவளுக்கு அது அப்படியே உள்ள வந்து ஊசி பாயிற மாதிரி ஏறுமா. அது மாதிரிதான் நாம இப்ப அந்த இன்டைரக்ட் வே, இதெல்லாம் நாம இன்டைரக்டா படிச்சுட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். படிச்சு முடிச்சு புக்கை மேல வச்சா அடுத்த நாள் 10 மணிக்கு தூக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. இதை வந்து எப்படி அசை போடணும், மாடு அசை போடுற மாதிரி உட்காந்து அசை போடணும். நாம என்ன படிச்சோம், அதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம வாழ்க்கையில இது எப்படி உபயோகப்படும், நாம எப்படி அதை உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுதான் நம்மளோட பக்தி பாதையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இது என்னமோ கேட்டோம், முடிஞ்சுது, புக்கை மூடி வச்சோம், கேட்டதுனால எனக்கு வந்து பலன் கிடைச்சது. உண்மையில கேட்கறதுனால பலன் கிடைக்குது, ஆனா அது எப்படி பலன் கிடைக்கும், நாம அப்படியே ஸ்ரவணம் ஸ்மரணம் பண்ணணும், ஸ்மரணம் பண்ணி அதை நம்ம வாழ்க்கையில உபயோகப்படுத்தணும், அப்பதான் பலனுக்கு பல மடங்கு கிடைக்கும். அப்போ கேட்கறதுனால பலன் கிடைக்குன்னா அதோட விட்டுறக்கூடாது. உங்களுக்கு 100 மார்க் தர வேண்டிய இடத்துல 5 மார்க் தந்தா நீங்க திருப்தி ஆயிருவீங்களா? அடடே, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா 25 எடுத்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா 50 எடுத்திருக்கலாமே, ஆஹா இவ்வளவு ஈஸியா இருக்கு, நாம 75 எடுத்திருக்கலாமே, அப்ப 100% கூட எடுத்திருக்கலாமே அப்படின்னு கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடாது. ஏன்னா வயது ஆயிட்டே இருக்கு. இது ரொம்ப எல்லாருமே அடிக்கடி ஞாபகப்படுத்தணும். ஒவ்வொரு நாள் போயிட்டே இருக்கு, நீங்க தள்ளி போட்டுட்டே இருக்க கூடாது. பக்தி பயிற்சிங்கிறது அந்த ஸ்பாட்ல எடுக்கணும். நம்ம பக்தி பயிற்சிய தள்ளி போடக்கூடாது. ஏன்னா ஒரு நிமிடமும் கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்தாலும் நம்மளுக்கு திரும்ப கிடைக்காது, போன நாட்கள் திரும்பி வராது. அதனால ஹரே கிருஷ்ண மந்திரத்தை எவ்வளவு தூரம் நீங்க ஜபம் பண்ண முடியுமோ. இப்போ விதுரர் அதுதான் திருதராஷ்டிரருக்கு சொல்றாரு. திருதராஷ்டிரருக்கு ஏன்னா அதை உரைக்கல, ரொம்ப நாள் உரைக்கல, ஆனா இப்ப கடுமையா சொல்றாரு. நாமெல்லாம் இப்ப நீங்க எனக்கு என்னை பார்த்து சொல்றீங்க, நீங்க ஏங்க இப்படி சோம்பேறியா இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணலாமே, நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்து நீங்க எங்களுக்கு பகவத்கீதை பாகவதத்துல எல்லாம் நாம படிக்கலாமே, நீங்க இப்படி சோம்பேறி இருக்கிறேன்னு சொன்ன உடனே நான் கோபம் வரணுமா எனக்கு? ஏன்னா நல்லதுக்கு சொல்றீங்க. ஆனா நான் என்ன பண்ணுவேன், கோவப்படுவேன், என்ன நீ அதிகாரம் பண்ற அப்படின்னு. ஏன்னா நாம எல்லாமே ஜடத்துல இருக்கிறோம், ஜடப்பட்டுல அதிகமா ஈடுபட்டு இருக்கிறோம். அப்ப நல்லதை சொன்னா கூட நம்ம கெட்டதை எடுத்துக்குவோம், சிலர் கெட்டதை சொன்னா அதை நல்லதை எடுத்துக்குவோம். வாங்க ஷாப்பிங் போலாம் அப்படிங்கிற, ஒரு 1000 ரூபாய் சேர்த்து எடுத்துட்டு வாங்க, நல்ல சிலையா வாங்கலாம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா போவோம். ஆனா அது நம்மளுக்கு கெடுதல். இது நல்லது, ஆனா நல்லது எப்படி எடுப்போம், நீ என்ன சொல்றது, என்னை வந்து கிளாஸ் கேட்க சொல்லி மணிக்கணக்கா உட்காந்துட்டு எங்களுக்கு வேற வேலை இல்லையா அப்படின்றது நம்மளோட புத்திக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்துக்கிறோம். அதான் மந்த புத்தி கலியுகத்துல. அடுத்தது பதம் 29. ஏவம் ராஜா விதுரேனோ ஜேன பிரக்ஞா சசூர்வோதித ஆஜமீட சித்வா ஸ்வேஷு ஸ்நேக பாச்சான் திரிடினம் நோ நிச்சக்ராம பிராத்ரு சித்தாத்வா. ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க? படிங்க படிங்க.
ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர். இவ்வாறாக அஜமிட குலத்தில் பிறந்த திருதராஷ்டிர மகாராஜன் தற்சோதனை அறிவின் பிரஞ்ஞ மூலமாக உறுதியான நம்பிக்கை வர பெற்றவராய் தனது பின்வாங்காத மன உறுதியால் திடமான குடும்ப பற்றை உடனே களைத்தெறிந்தார். இவ்வாறாக தம்பி விதுரரின் உத்தரவுப்படி முக்தி பாதையை ஏற்பதற்காக அவர் உடனே வீட்டை விட்டு வெளியேறினார். பொருளுரை. ஸ்ரீமத் பாகவதத்தின் மிகச் சிறந்த போதகரான பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சாதுக்கள் அல்லது தூய பக்தர்களின் சகவாசம் எவ்வளவு முக்கியம் என்பதை வலியுறுத்தியுள்ளார். தூய பக்தருடன் நொடிநேர சகவாசம் கொள்வதாலும் எல்லா பூரணத்துவங்களையும் அடைய முடியும் என்று அவர் கூறினார். எமது வாழ்வில் இது ஒரு அனுபவபூர்வமான உண்மை என்பதை ஒப்புக்கொள்ள நாம் வெட்கப்படவில்லை. தவத்திரு ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமியுடனான எனது முதல் சந்திப்பு சில நிமிடங்கள் மட்டுமே நீடித்தது என்றாலும் அவரது தெய்வீக கருணையை அப்போது யான் பெற தவறி இருப்பேனாயின் ஸ்ரீமத் பாகவதத்தை ஆங்கிலத்தில் விவரிக்கும் இப்பெரும் சேவையை ஏற்றுக்கொண்டிருப்பது நமக்கு சாத்தியமில்லாமல் போயிருக்கும். அனுகூலமான அச்சமயத்தில் அவரை யான் சந்திக்காமல் இருந்திருந்தால் பெரும் தொழில் அதிபராக யான் மாறியிருக்கக்கூடும். ஆனால் முக்திக்கான வழியில் நடந்து செல்ல நம்மால் ஒருபோதும் சாத்தியமாகி இருக்காது என்பதுடன் நமது குருதேவரின் உபதேசங்களின் கீழ் உண்மையான பகவத் தொண்டில் நம்மால் ஈடுபட்டிருக்கவும் முடியாது. விதுரருடன் கொண்ட சகவாசத்தினால் திருதராஷ்டிரருக்கு மனமாற்றம் ஏற்பட்டது. இது மற்றொரு அனுபவபூர்வமான உதாரணமாகும். திருதராஷ்டிர மகாராஜன் அரசியல், பொருளாதாரம் மற்றும் குடும்பப்பற்று ஆகிய பௌதீக விவகாரங்களில் இறுக்கமாக பிணைந்திருந்தார். இத்திட்டங்களில் வெற்றி பெற தன்னால் இயன்ற அளவு அவர் முயன்று பார்த்தார். ஆனால் துவக்கத்திலிருந்து முடிவு வரை அவர் ஏமாற்றத்தை மட்டுமே கண்டார். வாழ்வில் பெரும் தோல்வியை அவர் சந்தித்த போதிலும் பகவானின் தூய பக்தரான விதுரரின் சக்தி வாய்ந்த உபதேசங்களால் தன்னுணர்வு பாதையில் அவர் பெரும் வெற்றியடைந்தார். விதுரர் ஒரு சாதுவுக்கு நல்ல உதாரணமாக இருந்தார். எனவே சாதுக்களுடன் மட்டுமே சகவாசம் கொண்டு மற்றெல்லா சகவாசத்தையும் விலக்கிட வேண்டும் என்று சாஸ்திரங்கள் உத்தரவிடுகின்றன. இப்படி செய்வதால் பௌதீக பந்தத்தை வெட்டி வீழ்த்தக்கூடியவரான ஒரு சாது பேசுவதை கேட்பதற்கு அதிகமான வாய்ப்பு கிடைக்கும். ஜட உலகில் உள்ள அனைத்தும் நிலையான உண்மை போல் காணப்பட்டாலும் அடுத்த வினாடியில் கடலில் தோன்றும் நுரையை போல் அல்லது ஆகாயத்தில் உள்ள மேகத்தை போல் மறைந்து போகின்றன. மேகங்களால் மழை பொழிகிறது. மழையால் தற்காலிகமான பல பயிர் பச்சைகள் தோன்றுகின்றன. எனவே ஆகாயத்தில் உள்ள மேகம் உண்மையானதாகவே காணப்படுகிறது. ஆனால் முடிவில் மேகம், மழை, ஆகாயமும் அதிலுள்ள பல வகைப்பட்ட ஒளிரும் பொருட்களும் என்றென்றும் நிலைத்திருக்கின்றன. அதை போலவே ஆகாயத்துடன் ஒப்பிடப்படும் பரமசத்தியம் என்றும் நிலைத்திருக்கிறது. ஆனால் நிலையற்ற மேகத்தை போன்ற மாயை தோன்றி மறைகிறது. முட்டாள் ஜீவன்கள் நிலையற்ற மேகத்தால் கவரப்படுகின்றனர். ஆனால் புத்திசாலிகள் நித்தியமான மேகத்துடனும் அதிலுள்ள உப பொருட்களுடனும் அதிக நாட்டம் கொண்டவர்களாக உள்ளனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இங்க சாது சங்கம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம சத் சங்கம் அப்படிங்கிறது தான் நம்ம முதல்லயே நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். அப்ப இங்க திருதராஷ்டிரனுக்கு சாது சங்கம் கிடைக்கின்றது. சாது சங்கே சர்வசாஸ்திர கோய் லவ மாத்திர சாஸ்திர கோய். லவ மாத்திரம் அப்படின்னா ஒரு க்ஷண நேரம் ஒரு சாதுவோட நாம இருந்தோம் அப்படின்னா அந்த சாது சேர்த்து வச்சிருக்கின்ற அத்தனை புண்ணியங்களும், அதாவது அவரை எல்லா தீர்த்தங்களின் ஸ்தலம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஒரு சாது கிட்ட நாமெல்லாம் தீர்த்தங்களுக்கு நாமா போய் நீராடினா கூட நம்ம உடல் புனிதப்படுத்தப்படும். நம்மளோட உணர்வு அவ்வளவு சீக்கிரம் தூய்மை ஆகாது. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற உணர்வு எப்படி இருக்கின்றதோ, ஏன்னா திருத்தணும்னு நினைச்சாதான் நம்ம உணர்வு தூய்மைப்படும். ஆனா திருந்த மாட்டேன்னு போய் கங்கையில நீராடினா பல எண்ணங்கள் மோசமா இருக்கிற எண்ணம் உடைய ஒருவன் கங்கையில நீராடினா ஓரளவுக்கு தான் பயன் தருமே தவிர முழுமையா அவனோட உணர்வு மாறுறது கிடையாது. அதனால மறுபடியும் அவன் பல பாகங்களை மீண்டும் மீண்டும் சேர்க்கின்றான். அப்ப மீண்டும் மீண்டும் அவன் எத்தனை தடவை தான் கங்கையில போய் குளிப்பான்? தூரத்துல பிரயாணம் பண்றவன் ஒரு தடவை தான் போக முடியும். ஆனா அப்ப போகும்போது அந்த உணர்வையும் மாத்தணும். நான் இனிமேலாவது பக்தி பாதையில முன்னேறணும், பகவானுக்கு பக்தி செலுத்தணும் அப்படின்னு. அது இல்லாம நான் இன்னும் கார் வாங்கணும், நான் இன்னும் கோடீஸ்வரன் ஆகணும், என்னோட பாவத்தை மட்டும் கழிக்கலாம், இனியும் பாவம் சேர்க்கலாம் அப்படின்னு யாராவது எண்ணம் இருக்கும். எண்ணம் நம்மளுக்கு இப்படி பேசும்போது வெளிப்படையா தெரியுது. அப்படிப்பட்ட எண்ணம் எவ்வளவு கேவலமானது. ஆனா அப்படித்தான் இருக்கிறாங்க இன்னைக்கு.
நிறைய பேர் கங்கையில போய் குளிச்சு பழைய பாவங்களை போக்கிக்கலாம். ஆனா வந்து மறுபடியும் சேகரித்துக்கலாம். பாவங்கிறதே இருக்கக்கூடாது வாழ்க்கையில. ஆனா நிறைய பேர் அதை சேர்த்திக்கிறாங்க. ஏன்னா திட்டம் மேல திட்டம் போட்டுட்டே இருக்காங்க. பௌதிக திட்டம், பௌதிகத்துல ஆசை, பேராசை, காம, குரோதம், மோகம், லோபம், மதம், ஆச்சரியம் எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அப்ப ஆசைங்கிறது ஒண்ணு இருந்தா அதனால நிறைய ஏமாற்றம், அதனால நிறைய கசப்புகள், நிறைய விரோதங்கள், இதையெல்லாம் நாம சம்பாரிச்சுட்டே தான் இருக்கணும். நாம சின்ன ஆசை இருந்தாலும் சரி. அப்ப இங்க வந்து திருதராஷ்டிரன் அந்த சாதுவான விதுரரோட சங்கம் கிடைச்சது அவருக்கு பெரிய ஒரு பாக்கியம். அவரை வந்து கரெக்ட் பண்ணி, நீ வேண்டாம், போதும் உன்னுடைய வாழ்க்கை, நீ இந்த பௌதிக வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு இனியாவது முயற்சி பண்ணன்னு சொல்லி கண்டித்து அனுப்புறாரு. ஏன்னா அன்பாலாம் சொல்லி பார்த்துட்டாரு எவ்வளவோ. ஆனா பசங்கள்லாம் போனதுக்கு அப்புறம் உட்காந்துட்டு இருக்கிறப்பதான் அவருக்கு அவர் மேல இருக்கிற பாசத்தினால கோபம் வந்து கடுமையாவே சொல்றாரு. ரொம்ப கேவலமா, நீ இதுக்கு மேலே நீ வந்து இங்க இருந்தீன்னா நீ சரிப்பட மாட்டேன்னு சொல்லி கேவலமா பேசி அனுப்பி வைக்கிறார். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப நெருங்கினவங்களுக்கு நாம எவ்வளவு வேணா கடுமையா உபதேசம் பண்ணலாம். வீட்டுல இருக்கிற ஒரு பையனை பார்த்து நாம சொல்லலாம், நீ இப்படியே தினம் இருந்தீனா இப்படி, பகவானோட நாமத்தை சொல்லு. பாசம் இருக்கிறவங்க தான் நம்மள உண்மையா கண்டிப்பாங்க. வஞ்ச புகழ்ச்சி செய்யறவங்க எல்லாம் நண்பர்கள் கிடையாது. உண்மையான நண்பன் நம்ம நல்ல பாதைக்கு கொண்டு வர்றவன் தான். அவன் தவறுன்னு சொல்லுவான், சரியானது சரின்னு சொல்லுவான். ஆனா இப்போ பொய்யான நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, தவறையும் நம்மள வந்து வஞ்ச புகழ்ச்சி பாடுற மாதிரி பாடி நம்மளுக்கு எடுத்து விட்டுருவாங்க. இப்ப தூய பக்தர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, நம்மளுக்கு நல்ல வழி காட்டுறதுக்காக உண்மையாத்தான் சொல்லுவாங்க. உண்மையை திரிச்சு பொய்யா சொல்றது கிடையாது. இந்த ஜட உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே பொய். அரசியல்வாதி புகழ் பாடுவான் இன்னொரு அரசியல்வாதிய, நீ ரொம்ப வல்லவன் நல்லவன் அப்படின்னு. உடனே ஆட்சி மாறுச்சுன்னா அவனை காரி துப்பிடுவான். அதல்ல பக்தர்களோட குணம். பக்தர்களோட குணம் என்னன்னா, உண்மையை எடுத்துரைத்து எல்லோரையும் பக்தர்கள் ஆக்குவது. அப்ப சாது சங்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி சுவாந்தஸ்தேன கதாபுருதான்னு. அப்போ அவர்கள தீர்த்தத்தை தங்களிடமே ஏந்தியவர்கள், அவ்வளவு புனிதமானவர்கள். ஏன்னா பகவான் தன்னுடைய அருளை வந்து தான் நேரா கொடுக்கறது இல்ல, தன்னுடைய பிரதிநிதிகள் மூலமா கொடுக்கிறார். பக்தர்கள் தான் பகவானை விட உயர்ந்தவங்க. ஏன்னா பக்தர்கள் மிகவும் கருணை கொண்டவர்களாம், தூய பக்தர்கள். அதனாலதான் தூய பக்தர்கள் நிறைய பேரை அனுப்பி நம்மளுக்கெல்லாம் ஸ்ரீல பிரபுபாதர், குரு மகராஜ் போன்றவர்களை அனுப்பி நம்மளுக்கு நல்ல ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை நாம ஏத்துக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு தகுதி இல்லைன்னா வேற எப்படி நாம பகவான் நம்மளோட சொந்த இருப்பிடத்துக்கு போக முடியும்? ஏன்னா அவங்களுக்கு எந்த சுயநலம் கிடையாது. உங்களுக்கு சொல்றது மூலமா எனக்கு பாருங்க 1000 ரூபாய் கிடைக்குது தினமும், எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குது, நான் நிறைய ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிறேன், நான் ஒரு ட்ரஸ்ட் பண்ணி நான் நிறைய என்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அவங்களெல்லாம் ட்ரஸ்ட்ல உறுப்பினரா போட்டு நிறைய பக்கம் சன்னியாசம் தான் நடக்குது. நிறைய போலி சன்னியாசி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பெரிய ட்ரஸ்டுகளை உருவாக்கி அவங்க குடும்ப உறுப்பினர்களையே அதுக்கு மெம்பரா போட்டுட்டு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், அதுல இருந்து வருமானம் அதையெல்லாம் சேர்த்து வச்சு சுகபோகமா வாழ்வாங்க. ஆனா உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது அது கிடையாது. ஆன்மீகம்ங்கிறது மக்களுக்கு நல்வழி காட்டுவது. அப்ப இஸ்கான் இயக்கம் வந்து ஸ்ரீல பிரபுபாதரால் உருவாக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் வெற்றிகரமாக எல்லாருக்கும் போய் கொண்டிருக்கிறது. அப்ப நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் இதை எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா நம்ம வேதங்களை எல்லாம் படிச்சு ஆராய்ந்து அதன் உள்நோக்கத்தை தெரிஞ்சுதான் அவங்க ஏத்துக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம மாதிரி முட்டாள்கள் கிடையாது. யாரோ ஒரு சன்னியாசி கையில வந்து திருநீர் கொண்டு வந்தான், அந்த கையில வந்து காசு வருது, நம்ம தகரத்தை கொண்டு போனா தங்கமா மாத்தி தர்றாரு, அதனால அவரை ஏத்துக்கிற குருவா ஏத்துக்கிற, அதெல்லாம் அந்த ஜால வித்தையெல்லாம் ஸ்ரீல பிரபுபாதர் பண்ணல. அவருக்கு தெரியும், அவருக்கு அஷ்டமா சித்திகளும் தெரியும். ஆனா அதை அவர் எப்பவுமே வெளிப்படுத்தல. ஏன்னா அதெல்லாம் ஜடக்கவர்ச்சி உண்டு பண்ணி மக்கள் கூட்டத்தை உருவாக்குவோம். அந்த போலி கூட்டம் எனக்கு வேண்டாம். மக்களை எப்படி அவங்க பேக் டு காடட், அவங்க கடவுள்கிட்ட கொண்டு போறதுங்கிறது ஒரு கருணை உள்ளவரா இருந்தார். அந்த கம்பேஷன், அந்த கருணை அவர்கிட்ட இருந்தது. ஏன்னா பக்தர்கள் மிகவும் கருணை உள்ளவர்கள். ஏன்னா இந்த ஆத்மாக்கள் எல்லாம் இப்படி துன்பப்படுதே உடல் எடுத்து, இவங்க அறியாமையில் இருக்கிறாங்களே, இவங்க அறியாமை நீக்கி எப்படி நான் அவங்க கிட்ட கொண்டு போவேன்னு ரொம்ப பாடுபட்டார். இந்த பொறுப்பு ஒவ்வொருத்தர் கையிலயும் இருக்கு. ஆக்சுவலி பிரபுபாதர் நம்ம கையில, இப்ப நாம எல்லாம் அவர் மூலமா பயனடைகிறோம்னா நாம மட்டும் அதை அனுபவிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க கூடாது.
உனக்கு சாப்பாடு போட்டா நீ மட்டும் சாப்பிட்டுட்டு ஜாலியா போயிரு அப்படிங்கிறது கிடையாது. அந்த சாப்பாட்டுல ஒரு பகுதி நாம அடுத்தவங்களுக்கு தரணும். அதனாலதான் இந்த இயக்கத்துல சொல்லப்பட்டிருக்கிற நல்ல கருத்துக்களை, இந்த பக்தியை நாம அடுத்தவர்களுக்கு கொண்டு போக ரொம்ப முயற்சி பண்ணணும். நிறைய ஆத்மாக்கள் அவங்க அறியாமையினால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா கஷ்டப்படுறவர்களை கண்டு கருணை கொள்ளுவதுதான் தூய பக்தரோட அழகு. நீங்க தூய பக்தர்ங்கிற குவாலிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பா மத்தவங்களுக்கு சொல்லுவீங்க. ஒன்னும் சொல்ல வேண்டாம், நீங்க ரொம்ப டீப்பா எல்லாம் போய் சொல்ல வேண்டாம். நீங்க ஹரே கிருஷ்ண நாமம் சொல்லுங்க, இது ரொம்ப நல்லது. பக்கத்து வீட்டுல ஒரு 10 வீட்டுல சொல்லலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரி ஹரே. பாருங்க, இந்த ஜபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்க நினைச்சதெல்லாம் முதல்ல போய் சொல்லலாம். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் கூட போய் சொல்லுங்க. ஆனா அந்த மந்திரம் சொல்றதுனால அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகி தெளிவு உண்டாகும் போது அவங்க கண்டிப்பா அதை ஏத்துக்குவாங்க. உடனே ஜட ரீதியா கொட்டும் அப்படின்னு எல்லாம் நாம சொல்லக்கூடாது. நீங்க நினைச்சது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. அப்போ ஹரே கிருஷ்ண மந்திரத்தை விநியோகம் பண்ணுங்க. பக்தியை எல்லாருக்கும் கொண்டு வரணும்னா உடனே அவங்களை தூய பக்தரா 100% ஆக்கணும். நாமளே ஆகல. ஏன்னா தூய பக்தருக்கு அந்த திறமை இருக்கு. ஒரு தூய பக்தரு அவர் நினைச்சாருன்னா எல்லாரையும் தூய பக்தரா மாத்த முடியும். அவர்கிட்ட வர்றவங்க கிட்ட. நம்மளுக்கு அந்த திறமை இல்லை, ஏன்னா நாமளே தூய்மை அடையல. அப்ப நம்மளால முடிஞ்சது என்ன? ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு நம்ம பல பேர்கிட்ட சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. உங்களது கருத்துக்கள் இல்ல வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.